புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை நாம் படித்துக் கொள்ளலாம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகததாயும் சபிக்கப்படுகிறதற்கு கேதுவாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. வாசிக்கப்பட்ட வேத பாகங்களுடைய கர்த்தத்தாமே நம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவராக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள எங்கள் பரலோகத்தில் பரம தகப்பனே, அற்புதமான இந்த உம்முடைய உரைக்கப்பட்ட வார்த்தைக்கு பின்பாக இருக்கிற ரெவலேஷனை நாங்கள் காணும்படி கர்த்தாவே எங்களுக்கு இரக்கத்தையும் கிருபையும் அருள செய்வீராக தகப்பனே. இதோ இங்க வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை நோக்கி பாருங்க. அவர்களுக்கு தேவையான ஆவிக்குரிய ஆதாரத்தை இன்றைக்கு நீர் எளிமையாய் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் இருதயமானது கிரகித்துக் கொள்கிற விதமாய் தகப்பனை நீர் பேசி அவர்கள் சந்தோஷப்பட, ஆண்டவரே இந்த யாத்திரையின் பிரஜைகள் செய்த அந்த தப்பிதங்களை இவர்கள் செய்யாதபடிக்கு அவர்களை தாங்களே இந்த செய்தியினூடாக தங்களை சிரிப்பிடித்துக் கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே உம்முடைய அற்புதமான கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறீர். ஏனென்றால் நீர் யாத்திரை தூதராக இருக்கிறீர். நீரே எங்களுடைய அற்புதமான தேவனாக இருக்கிறீர். இதோ தகப்பனே, இந்த யாத்திரையில எங்களுக்கு தேவைகளை நீர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறீர். நிச்சயமாகவே எல்லா நேரத்திலும் தகப்பனை, எல்லா சூழ்நிலையிலும் தகப்பனை உண்மை நோக்கி நாங்கள் பார்க்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் தகப்பனே. நீர் மகத்தான தெய்வம் தகப்பனே. இதோ அவர்கள் செய்த அந்த மிஸ்டேக்ஸை நாங்கள் செய்யாதபடிக்கு தகப்பனே நீர் எங்களுடைய வாழ்க்கையில சோதிக்கிற ஒவ்வொரு சோதனைகளையும் ஒவ்வொரு பரீட்சைகளையும் தகப்பனே நாங்கள் ஜெயமெடுக்க கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. வந்த ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே உம்முடைய அன்பின் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களுக்கு தேவைகளை சந்திங்க. தங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளை மாற்றி கொடுங்க. எதற்காக அவர்கள் தகப்பனே தங்களுடைய இருதயத்தினூடாக உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அந்த காரியங்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில வாய்க்க செய்து அவர்களுடைய வாழ்க்கையே ஒரு சாட்சியாக மாற ஆண்டவரே தாங்கள் வந்து உம்முடைய நாமத்தை மிகுமைப்படுத்த கர்த்தாவே கிருபை செய்கிறார்கள். எங்களை தரைமட்டமாய் தாழ்த்துறோம். நீர் ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, எங்களை வழிநடத்துங்க. நீர் ஆண்டவரே மனுஷனை பிரயோஜனப்படுத்துகிற தேவன். இந்த அடியனை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய ரத்தத்தின் கீழாய் தாழ்த்துறேன். இதாகிலும் நான் உம்முடைய
வார்த்தை விரோதமாக ஏதாகிலும் தவறு செய்திருந்தால் தகப்பனே உடைய ரத்தத்தினால கழுவி இதோ இந்த அடியனை பிரயோஜனப்படுத்தும், ஆசீர்வாதப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். நாம் எல்லாரும் கூட அமர்ந்து கொள்ளலாம். சுனேஸ்வரியே, சந்தோஷமா இருக்கிறீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நீங்க வீட்டுல நீங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றேன். நீங்க என்ன பண்ணணும், லட்சுமி பத்தி நீங்க ஜெபிக்கணும். என்னுடைய ஃப்ரெண்ட் தெரியும், என்னுடைய ஸ்கூல் எப்படின்னா என்னுடைய சின்ன வயசுல என்னுடைய ஃப்ரெண்டா இருக்கிறார். அவர் விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய கடமை என்னன்னா, ஒரு கிறிஸ்துடைய கடமை என்னன்னா, யாரெல்லாம் வியாதியா இருக்கிறாங்களோ நம்ம கண் முன்பாக நம்முடைய கண்களுக்கு முன்பாக எங்கெல்லாம் அவங்க தெரியுறாங்களோ அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம், இல்லைங்களா? இப்போ அவரு வந்து தேவனை விசுவாசிக்கவில்லையே தெரியல. ஆனா அவன் என்ன பண்ண அவருக்கு இந்த மாதிரி நேரத்துல வந்து நான் அவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வந்து அவருக்கு நான் சொன்னேன். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி நேரத்துல வந்து நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. உங்களைப் போல எத்தனையோ பேர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கைகளை வந்து சரி செய்து கொண்டிருக்கிறாங்க. நான் சொன்னேன் அவங்களுக்கு என்ன சொல்லனா, இந்த மாதிரி நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ವ್ಯಾಧಿಲಿ ಇತರವಾದ ಒಂದು ವ್ಯಾಧಿಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಜನಗಳನ್ನ ದೇವರು ಎಷ್ಟೋ ಜನಗಳನ್ನ ಆತನ ಅತಿಶಯವಾಗಿ ಸಂತೈಸಿ ಸುಖಗೊಳಿಸಿ ಎಷ್ಟೋ ಜನಗಳನ್ನ ಆತನ ನಾಮವನ್ನ ಸಾಕ್ಷಿ ಹೇಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡಿದ್ದಾನೆ, ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಾನೆ. ನೀವು ವಿಶ್ವಾಸ ಮಾಡು, ಸಾಕು ಅಂತ ಹೇಳಿದಾನೆ. நீங்க விசுவாசிங்க போதுன்ற மாதிரி சொன்னேன். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசித்து உன்னால ஜெபம் பண்ண முடியாது, ஆனா உன்னுடைய ಹೃದಯத்திನೂಡಾಗ ನೀ ಜಪ பண்ணு. ನಿನ್ನ ಹೃದಯದ ಮೂಲಕವಾಗಿ ನೀ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು. ಪ್ರಾರ್ಥನೆ ದೇವರೇನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಎಸ್ ಕೇಳುವ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ಆ ಸಹೋದರನಿಗಾಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನೆ. ಆಮೆನ್. ನಾವು ಹೋದ ವಾರದಲ್ಲಿ ಯಾವ ಸಂದೇಶವನ್ನು ನೋಡಿದ್ವಿ ಸೋನೇಶ್ವರಿಗೆ, ಒಂದು ಪ್ರವಾದಿ ಅನೇಕವಾದ ಸಂದೇಶಗಳನ್ನ ನೀಡುವಾಗ ಅತ್ಯಧಿಕವಾಗಿ ಈ ಮಿಶಾವಾಕ್ ಅಂತಕ್ಕಂಥ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆತನಿಗೆ ಹೊಂದಿರ್ತಕ್ಕಂಥ ಅನುಭವವನ್ನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ತುಂಬಾ ಸಂದೇಶಗಳಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದಾನೆ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ. ಅದು ಬಹಳ ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ವಿಷನ್. ಅದು ಗೊತ್ತಲ್ವಾ ನಿಮ್ಗೆ? ಕನಸಿಗೆ ಮತ್ತೆ ದರ್ಶನಕ್ಕೆ ವ್ಯತ್ಯಾಸ ಐತೆ. ಕನಸು ಅನ್ನೋದು ನಾವು ಮಲ್ಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ಅದು ಬರ್ತಕ್ಕಂಥದ್ದು. ಆದ್ರೆ ವಿಷನ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ದರ್ಶನ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವರು ಹಂಗೆ ಏನಿರ್ತಾರೆ, ಅವರು ಕೂತ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಕೂತ್ಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ಸಮಯದಲ್ಲೇ ಅವ್ರೇನೋ ಒಂದು ಕೆಲಸದಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ, ಆದ್ರೆ ದೇವರು ಅವರಿಗೆ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ಅದು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಬೇರೆ ಒಂದು ಡೈಮೆನ್ಷನ್ ತೋರಿಸ್ತಾನೆ, ಬೇರೆ ಒಂದು ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ಯಾಕೆ ನಾನು ಹೇಳಿದ ಜ್ಞಾಪಕ ಇಲ್ವಾ ನಿಮ್ಗೆ? ಯಾಕಂದ್ರೆ ಪ್ರವಾದಿಗಳನ್ನ ದೇವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಪ್ರವಾದಿಗಳನ್ನ ದೇವರು ಕಾಲಕ್ಕೆ ನಡೆದಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡೋದಕ್ಕೆ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಅವ್ರನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ. ನಡ್ಲಿಕ್ಕಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯವನ್ನು ಕೂಡ ಅವ್ರಿಗೆ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ತೋರ್ಸೋದಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ಹಂಗಾದ್ರೆ ದರ್ಶನದ ಏನ್ ಗೊತ್ತಾ, ದರ್ಶನದು ನಡ್ಲಿಕ್ಕಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನ ತೋರಿಸುವುದು. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ಹಾಗೆ ಪ್ರವಾದಿಗೆ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ದೇವ್ರ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮುಂಟಾಗ್ಲಿ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ಪ್ರವಾದಿಗೆ ದೇವರೇನ್ ಮಾಡ್ತಾನೆ, ವಿಷನ್ ಕೊಡ್ತಾನೆ. ಅಲ್ಲಿ ಒಂದು ಅನುಭವವನ್ನ ಕೊಟ್ಟು ಆ ಅನುಭವವನ್ನ ಆತನ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಪ್ರವಾದಿ ಇರೋದಿಲ್ಲ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ಅದ ನಂತರ ತುಂಬಾ ವರ್ಷಗಳು ಹೋದ ನಂತರ ಆತ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಹೋಗಿ ಯಾವಾಗಲೂ ಗ್ರೀನ್ ಮಿಲ್ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾನೆ ಅಲ್ವಾ? ಆತ್ಮ ಗ್ರೀನ್ ಮಿಲ್ ಅಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಸ್ಥಳ, ಆತ್ಮ ರಹಸ್ಯವಾದ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಸ್ಥಳ. ಅದು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೋಗಿ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಪ್ರವಾದಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಕ್ಕಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸ್ಥಿತಿ ಇರಲ್ಲ. ಅಲ್ಲಿ ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇಟ್ಟಿರ್ತಾನೆ. ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಒಂದು ಮರದಲ್ಲಿ ಇಟ್ಟಿರ್ತಾನೆ. ಆ ಮರದಲ್ಲಿ ಇಟ್ಟಿರ್ತಾನೆ. ಆ ಮರದಲ್ಲಿ ಇಟ್ಟಿರುವಾಗ ಆತ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಆತನ ಒಂದು ಪ್ರಿಂಟಿಂಗ್ ಫ್ರೆಶ್ ಓನರ್ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಗೊಂಬೆ ಅಂತ ಹೇಳಿ ಸ್ವಲ್ಪ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಸ್ವಲ್ಪ ಕೇವಲವಾಗಿ ಮಾತನಾಡಿರ್ತಾನೆ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಪ್ರವಾದಿ ಅತ್ನಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಅತ್ನಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಹೋಗಿ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರ್ತಾನೆ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮುಂಟಾಗಲಿ.
பாருங்க சொல்றாங்க. அதன் பிறகு உடனடியாக என் அருமை நண்பர் ஒருவர், சகோதரர் டேவிஸ், உங்களுக்கு தெரியும், என்னை பொம்மை என்று அழைக்க ஆரம்பித்தார். அது சிறுமிகளின் விளையாட்டு பொருள் என்று உங்களுக்கு தெரியும். எனவே எனக்கு அப்பொழுது விவாகமாகவில்லை, நான் தனியாக இருந்தேன். எனவே அவர் என்னுடன் கூட வர ஆரம்பித்தார். அவர் ஒருவாறு என்னை முன் தள்ளிக்கொண்டே சென்றார். எங்களுக்கு சிறு உங்கள் தாயும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வெவ்வேறு இடங்களில் சிறு கூட்டங்கள் நடத்தி வந்தோம். அப்பொழுது இந்த கூடாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கவில்லை. நாங்கள் வெவ்வேறு இடங்களில் சிறு சிறு கூட்டங்கள் நடத்தி வந்தோம். முடிவில் அநேக ஆண்டுகள் கழித்து ஒரு நாள் இந்த கூடாரம் கட்டி முடிந்த பின்பு நான் ஜெபம் செய்வதற்காக கிரீன் மில் என்னும் இடத்தில் உள்ள என் குகைக்கு சென்றேன். ஏனெனில் சகோதரர் டேவிஸ் என்னை குறித்து பயங்கரமான காரியங்களை தமது பத்திரிகையில் எழுதி வந்தார். நான் அவரை நேசித்தேன். ஒன்றும் நேரிடக்கூடாது என்று நான் விரும்பி அவருக்காக ஜெபிப்பதற்காக நான் அங்கு சென்று குகைக்குள் பிரவேசித்தேன். பாத்தீங்களா நான் சொன்னீங்களா? இப்போ என்ன சொன்ன நானு, அந்த நபருக்காக டேவிஸ் என்ற ஒரு நபர் வந்து இவரை குறித்து கேவலமா என்ன பண்ணிருக்காரு, அவர் பத்திரிகையாளர். அந்த பத்திரிகையில வந்து எழுதியிருக்கிறார். அந்த எழுதப்பட்ட அந்த ஒரு சங்கதியை வந்து இவர் கேட்டு என்ன பண்றாரு, அந்த கிரீன் மில்க் போறார். அந்த கிரீன் மில்க் போயிட்டு என்ன பண்ணுவார், அவர் ரகசியமான ஒரு பிளேஸ் அது. அவர் எப்பவுமே என்ன பண்ணுவாரு, அந்த ரகசியமான அந்த பிளேஸ் போயிட்டு எப்பவுமே ஜெபிப்பார். ஜெபித்து சில காரியங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அவர் விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அந்த மாதிரி இடத்துக்கு என்ன பண்றாரு, இந்த நபரை வந்து நேசிக்கிறதுனால அங்க போய் ஜெபித்து அவருக்காக மண்டாடலான்ற மாதிரி போறாரு. எதுவுமே தேவன் வந்து அவரை வந்து எதுவுமே செய்யக்கூடாது என்பதற்காக. ஏன்னா அவர் வந்து எலியா இல்லீங்களா, அவர் எலியாவை பெற்ற ஒரு தீர்க்கதரிசி. அவரை தொடும்போது நிச்சயமாகவே தேவன் சும்மா இருக்க மாட்டார். இப்போ அவர் என்ன பண்றாரு பாருங்க, அவர் போயிட்டு அவரை நேசிக்கிறதுனால போயிட்டு அங்க ஜெபிக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நான் அவரை நேசித்தேன், ஒன்றும் நேரிடக்கூடாது என்று நான் விரும்பி அவருக்காக ஜெபிப்பதற்காக நான் அங்கு சென்று குகைக்குள் பிரவேசித்தேன். அங்கு 2 நாட்கள் தங்கினேன். அங்க 2 நாள் தங்குறார். நான், ஆண்டவரே அவரை மன்னியும், அவர் அதை வேண்டும் என்று செய்யவில்லை என்று முறையிட்டேன். பாத்தீங்களா எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு யூதியம் பாருங்க. மேன் அவர் வந்து பத்திரிகையில வந்து இப்படி என்ன பண்ணிருக்காரு, இவரை குறித்து சில காரியங்களை வந்து குறிப்பிட்டு இருக்கிறார். ஆனாலுமே இவர் என்ன பண்ண, அவரை மன்னிக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நமக்குள்ள வந்து தேவன் நமக்குள்ள வந்து ஃபில் ஆகும் போது பரிசுத்தாவி வந்து நமக்குள்ள பரிசுத்தாவிக்குள்ள நம்ம வந்து வளரும் போது இப்படிதான் நாம் என்ன பண்றோம். எஸ், விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாதிரிதான் ஒரு மன்னிப்பை செய்யறோம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பரிசுத்தாவி வந்து ஒரு மனுஷனுக்குள்ள வளரும் போது, விசுவாசிக்கிறீங்களா? தேவனுடைய குமாரனாக அவன் மறுரூபம் அடையும் போது அது அப்படியே ஃபில் ஆகும் போது நிச்சயமாகவே இப்பேற்பட்ட ஒரு இருதயமானது நமக்கும் கூட வந்துவிடும். எப்படி பண்றாரு பாருங்க, ஒரு எதிரியை பார்த்து மன்னிக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அவரை மன்னியும், அவர் அதை வேண்டும் என்று செய்யவில்லை என்று முறையிட்டேன். அப்பொழுது ஒரு வேத வாக்கியம் என் ஞாபகத்துக்கு வந்தது. அப்போது அந்த மாதிரி ஜெபிக்கும் போது அவருக்கு வந்து ஒரு வசனமானது ஞாபகம் வருது. நான் வெளியே சென்றேன், அங்கு ஒரு மரக்கட்டை இருந்தது. அந்த மரக்கட்டை இப்பொழுதும் அங்குள்ளது. அண்மையில் அதன் மேல் நான் உட்கார்ந்தேன். அது மலையின் கீழே ஓடையிலிருந்து வரும் ஒரு சிறு பாதையில் உள்ளது. அது மலையின் கீழே ஓடையிலிருந்து வரும் ஒரு சிறு பாதையில் உள்ளது. நான் அந்த மரக்கட்டைக்கு இருபுறம் என் கால்களை போட்டு உட்கார்ந்து கொண்டு தூரத்தில் உள்ள மலையை பார்த்து கொண்டே என் வேதாகமத்தை மரக்கட்டின் மேல் இப்படி வைத்தேன். நான் உனக்கு தெரியுமா என்று கூறி ஒரு வேத வாக்கியத்தை, அதாவது கண்ணான் எனக்கு வெகு தீமை செய்தான் என்னும் ஒரு வேத வாக்கியத்தை 2 தீமோத்தேயு 4:14 வசனத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு அதை படிக்கலாம் என்று நினைத்தேன். அதை படிக்கலாமே என்று நினைத்து வேதாகமத்தை திறந்தேன். என் முகத்தை நான் துளைத்தேன். அப்பொழுது காற்று அடித்து வேதாகமத்தை எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பியது. நான் போன வர சொன்னீங்களா உங்களுக்கு இந்த ஒரு அனுபவத்தை சொன்ன நான். அந்த வேத வசனம் அங்கில்லை என்று சொல்லி வேதாகமத்தை திரும்பவும் மரக்கட்டையின் மேல் வைத்தேன். அப்பொழுது காற்று மறுபடியும் அடித்து அதை மறுபடியும் எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திற்கு திருப்பினது. இது விசித்திரமாக உள்ளதே என்று நினைத்து சரி அதை படிக்கலாம் என்று படித்தேன். அது இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் பலன்களையும் ருசி பார்த்து மறுதலித்து போனவர்கள்
அதில் ஒன்றையும் நான் காணவில்லையே என்று நினைத்து அந்த அதிகாரம் முழுவதையும் படித்தேன். அதில் ஒன்றுமில்லை, நான் அவ்வளவுதான் என்று சொல்லி இப்படி வேதாகமத்தை வைத்த போது மறுபடியுமாக காற்று அதே அதிகாரத்துக்கு திருப்பினது. நான் வேதாகமத்தை கையிலெடுத்து இது என்ன என்று வியந்து அதை மறுபடியும் படித்தேன். எனக்கு புரியவில்லை. பிறகு நான் கீழே பிடித்துக் கொண்டு சென்றபோது இந்த வசனத்தை அடைந்தேன். எப்படி தன் மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏதுவாயும் இருக்கிறது. சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. அதன் அர்த்தம் என்னவென்று தெரியவில்லை என்று வியந்தேன். இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை வந்து தேவன் என்ன பண்றாரு? ட்ரீட்மெண்ட் கிட்ட அவருக்கு கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு லைஃப்ல பேப்டிஸ்ட் போதகரா இருக்கும் போது சோதனை அவருக்கு ஒரு மிசாவாக்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கிறாரு. என்ன அனுபவம்? எந்த அனுபவம்? அந்த ரெண்டு நபர்களை பத்தி. ஒரு நபர் என்ன பண்றாருங்க? அந்நிய பாஷையில பேசுறாரு. ஒருத்தர் அந்நிய பாஷைக்கு வியாக்கியானத்தை அளிக்கிறார். இந்த ரெண்டு நபர்களை அவர் சந்திக்கிறார். அவர் எதிர்பாராத ஒரு விதமாக அங்க என்ன ஒரு ஊழியக்காரனை சந்திக்கிறதற்காக மிசாவுக்கு போகும்போது அங்க அவர் இல்ல. அவர் இல்லாத பட்சத்துல அவர் யதார்த்தமாக என்ன பண்றாரு? எதிர்பாராத ஒரு விதமாக அங்க ஒரு கூட்டத்தை அட்டெண்ட் பண்றாரு. தீர்க்கதரிசி அட்டெண்ட் பண்ணும்போது சகோதரியே அந்த கூட்டமானது பெந்தகோஸ்தே கூட்டம். அது ஏன்னா இந்த கிறிஸ்துவ மதத்துல அநேக ஸ்தாபன சபைகள் இருக்குது. அநேக ஸ்தாபன சபைகள் இருக்குது இல்லீங்களா? அந்த மாதிரி பெந்தகோஸ்தே ஒரு ஸ்தாபனம் இல்லீங்களா? இப்போ அந்த ஸ்தாபனமானது இப்போ அங்க பார்த்து போன வாரம் சொன்னேன் நான். அங்க பிளாக் பீப்புள்ஸும் ஒயிட் பீப்புள்ஸ் என்ன பண்றாங்கன்னா நிறைய ஸ்தாபனங்கள் ஒன்றாக இணைந்து எந்த ஒரு மாற்றங்களை அவங்க பார்க்காம என்ன பண்றாங்கன்னா ஒன்றா இணைந்து என்ன பண்றாங்க? தேவனுடைய வசனத்தை விசுவாசித்து அங்க அவங்க என்ன பண்ற கூட்டத்தை என்ன பண்றாங்க? நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு நபர் ஒரு பிளாக் பீப்பிள் என்ன பண்றாரு? ஒரு வயசான நபர். அவர் தான் யோபு பத்தி பேசுறாரு. நெக்ஸ்ட் தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? தீர்க்கதரிசி ஐஸ்வர்யமாயும் லாசரையும் பத்தி பேசுறாரு. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்லுது புரியுதா உங்களுக்கு? அந்த ஒரு முதலாவது பிரசங்கத்தை அங்கதான் பண்றாரு யாரு? தீர்க்கதரிசி. விசுவாசிக்கிறீங்களா? அங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவன் கொடுக்குறாரு அவருக்கு. அந்த அங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த பிறகு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர் பெற்றுக்கொண்ட பிறகு அவருக்கு நிறைய வருஷங்கள் அதுக்கு விடை கிடைக்கல. அதற்கு விடை கிடைக்கல, விளக்கம் தேவன் தரல. சில வருடங்கள் ஆன பிறகு என்ன பண்றாரு? அதுக்கு விளக்கத்தை கொடுக்கிறார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் என்ன பண்றேன்? நினைவு கூர்றேன். அந்த ஒரு அனுபவத்தை தான் தீர்க்கதரிசி இங்க என்ன பண்றாரு? ஷேர் பண்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வைத்து தான் என்ன பண்றாரு? யாத்திரையின் பிரஜைகளுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு. யாத்திரையின் பிரஜைகளுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நம்ம எத்தனாவது யாத்திரையின் பிரஜைகளா இருக்கிறோம்? மூன்றாவது. ಎಷ್ಟನೇ ಯಾತ್ರೆಯ ಪ್ರಜೆಗಳಮ್ಮ ನಾವು? ಮೂರನೇ ಯಾತ್ರೆಯ ಪ್ರಜೆಗಳಾಗಿದ್ದೀವಿ. ಮೊದಲನೇ ಯಾತ್ರೆಯ ಪ್ರಜೆಗಳು ಯಾರು? ಇಸ್ರೇಲ್. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ಎರಡನೇ ಯಾತ್ರೆಯ ಪ್ರಜೆಗಳು ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ಅವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕಾಲದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರಜೆಗಳು. ಆತನು ಎರಡನೇ ಯಾತ್ರೆಯ ಪ್ರಜೆಗಳ ದೂತನಾಗಿದ್ದಾನೆ. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆತನು ಎರಡನೇ ಯಾತ್ರೆಯ ದೂತನಾಗಿದ್ದಾನೆ. ಮೊದಲನೇ ಯಾತ್ರೆಯ ದೂತನು ಮೋಸಸ್. ಮೂರನೇ ಯಾತ್ರೆಯ ದೂತನು ವಿಲಿಯಂ ಮರಿಯನ್ ಬ್ರೆನ್ಹಾಮ್. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹೇಳುವಾಗ ನಿಮ್ಗೆ ಅರ್ಥವಾಗ್ತದೆಯಾ? ನಾವು ಮೂರನೇ ಯಾತ್ರೆಯ ಪ್ರಜೆಗಳಾಗಿದ್ದೀವಿ. ಅವಾಗ ನಮ್ಮ ಜೀವನಕ್ಕೆ ಏನಾಗ್ತಾ ಇದೆ? ಹೋಲಿಕೆ ಮಾಡಿ ತೋರಿಸ್ತಿದ್ದಾನೆ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆದ್ರೆ ಸೋದರೇ ಇಲ್ಲಿ ಎರಡು ವ್ಯಕ್ತಿಗಳು ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ? ಎರಡು ವ್ಯಕ್ತಿಗಳು ಪವಿತ್ರಾತ್ಮನ ಸ್ವರವನ್ನು ಹೊಂದ್ಕೊಳ್ತಿದ್ದಾರೆ. ಅವಾಗ ಪವಿತ್ರಾತ್ಮನದು ಮಳೆಗೆ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? ಹೋಲಿಕೆ ಮಾಡ್ತಾನೆ. ಮಳೆ ಈ ಭೂಮಿ ಮೇಲೆ ಬೀಳುವ ಉದ್ದೇಶ ಏನ್ ಗೊತ್ತಾ? ಅದು ಏನಕ್ಕಾಗಿ? ಗೋಧಿಕಾಗಿ.
ಗೋಧಿಯ ಪೈರಿಗಾಗಿ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದೆ? ಮಳೆ ಬೀಳ್ತಿದೆ. ಆದ್ರೆ ಗೋಧಿ ಪೈರಿಗಾಗಿ ಮಳೆ ಬೀಳುವಾಗ ಆದ್ರೆ ಕಳೆಗಳು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದೆ? ಆ ಕಳೆ ಸಹ ಏನ್ ಮಾಡ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆ ನೀರನ್ನ ಸ್ವೀಕಾರ ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಇದೆ. ಆ ಕಳೆನೂ ನೀರನ್ನ ಸ್ವೀಕಾರ ಮಾಡ್ಕೊಂಡು ಇವಾಗ ಗೋಧಿಯಾಗೆ ದೇವರನ್ನ ಮಹಿಮೆ ಪಡಿಸ್ತಾ ಇದೆಯೋ, ಸ್ತೋತ್ರ ಅಂತ ಹೇಳಿ ಆತನನ್ನ ಮಹಿಮೆ ಪಡಿಸ್ತಾ ಇದೆಯೋ, ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಳೆ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದೆ? ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರನ್ನ ಮಹಿಮೆ ಪಡಿಸ್ತಾ ಇದೆ. ಯಾಕಂದ್ರೆ ಆ ನೀರನ್ನ ಕುಡಿದಿರ್ತಕ್ಕಂಥ ಸಂತೋಷದಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ. ಆದ್ರೆ ಅವರನ್ನ ನಾವೇನ್ ಮಾಡಕ್ ಆಗೋದಿಲ್ಲ. ಅದ್ರಲ್ಲಿ ಅವರನ್ನ ನಾವು ಪವಿತ್ರಾತ್ಮ ಹೊಂದಿರ್ತಕ್ಕಂಥವ್ರನ್ನ ನಾವು ಗೋಧಿ ಅಂತ ತೀರ್ಮಾನ ಮಾಡಕ್ ಆಗೋದಿಲ್ಲ. ಅವ್ರ ನಿಜವಾದ ಬೀಜ ಅಂತ ಹೇಳಿ ಏನ್ ಮಾಡಕ್ ಆಗೋದಿಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ಮೊದಲನೇ ಯಾತ್ರೆಯಲ್ಲಿ ಸೋದರಿ ದೇವರಲ್ಲಿ ಅವರನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ ಕರ್ಕೊಂಡು ಬರುವಾಗ ಅವರನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ ಕರ್ಕೊಂಡು ಬರುವಾಗ ಅಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಕಳಿಸಲ್ಪಟ್ಟ ಮೋಸಸ್ ಏನ್ ಗೊತ್ತಾ ಕಳಿಸಿದಾನೆ? ಎಸ್, ಸ್ವಲ್ಪ ಗೌರವ ಕೇಳಿ. ನಾನು ಹೇಳುವ ಮುಖ್ಯಾಂಶವನ್ನು ಸ್ವಲ್ಪ ಗ್ರಹಿಸ್ಕೊಳ್ರಿ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀರಾ? ಅಲ್ಲಿ ಪ್ರವಾದಿ ಕಳಿಸಿದ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅಬ್ರಹಾಮನ ಸಂತಾನವನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ ಕರ್ಕೊಂಡು ಬರೋದಕ್ಕಾಗಿ ದೇವ್ರು ಕಳಿಸಿದ್ದಾನೆ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀರಾ? ಅವರ ಉದ್ದೇಶ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅಬ್ರಹಾಮನ ಸಂತಾನವನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಬರೋದಕ್ಕಾಗಿಯೇ ದೇವರಲ್ಲಿ ಮೋಸಸ್ ಅನ್ನು ಅಭಿಷೇಕಿಸಿ ಕಳಿಸಿದ್ದು ಉದ್ದೇಶ. ಆದ್ರೆ ಆ ಬರುವಾಗ ಎಲ್ಲಾ ಪ್ರಜೆಗಳು ಬಂದಿದ್ದಾರೆ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀರಾ? ಇನ್ನು ಅನೇಕವಾದ ಜಾತಿಯ ಜನಾಂಗವು ಕೂಡ ಏನಾಗಿದೆ? ಎಸ್, ಅಲ್ಲಿ ದೇವರು ಈಚೆ ಬಂದು ಕರ್ಕೊಂಡು ಬರುವಾಗ ಅವ್ರ ಜೊತೆಲಿ ಬಂದಿದೆ. ಇವಾಗ ಅವರೆಲ್ಲ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ? ಅವರು ಯಾತ್ರೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀರಾ? ಅವರು ಯಾತ್ರೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ಆದ್ರೆ ಅವ್ರಿಗೇನಿಲ್ಲ, ದೇವರನ್ನುವ ಕಾರ್ಯನೇ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅವ್ರಿಗೆ. ಅಬ್ರಹಾಮನು ಯಾರು, ಈಸಾಕನು ಯಾರು, ಯಾಕೋಬನು ಯಾರು, ಯೋಸೇಫನು ಯಾರು, ಮೋಸಸ್ ಯಾರು ಅಂತಕ್ಕಂತ ಒಂದು ರಹಸ್ಯಗಳು ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅವರಿಗೆ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ಅದು ಅಬ್ರಹಾಮನ ಒಂದು ಸಂತಾನಕ್ಕೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತು. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ರು. ಯಾಕಂದ್ರೆ ಅವ್ರು ಯಾರು? ಅಬ್ರಹಾಮನ ಸಂತತಿ. ಅಬ್ರಹಾಮನು, ಈಸಾಕನು, ಯಾಕೋಬನಿಗೆ 12 ಮಂದಿ ಗೋತ್ರ ತಂದೆಗಳು. ಅವರ ಮಕ್ಕಳುನೇ ಅಲ್ಲಿ ಏನಾಗಿದ್ದಾರೆ? ಇಸ್ರೇಲ್ ಜನಗಳಾಗಿ, ಗೋತ್ರಗಳಾಗಿ ಅವರು ಎಚ್ಚಲ್ಪಟ್ಟು ಅಲ್ಲಿ ದಾಸರಾಗಿ, ಗುಲಾಮರಾಗಿ ಇದ್ದಾರಲ್ಲಿ. ಅವರನ್ನ ಬಿಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರೇನ್ ಮಾಡಿದ್ದಾನೆ? ಇಳಿದು ಬಂದು ಆ ಮೋಸಸ್ ಅನ್ನು ಅಭಿಷೇಕಿಸಿ ಕಳಿಸಿದ್ದಾನೆ. ಆದ್ರೆ ಉದ್ದೇಶ ಯಾರನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಬರೋದಕ್ಕಾಗಿ ಕಳಿಸ್ದ? ಮೋಸಸ್ ಅನ್ನ, ಅಬ್ರಹಾಮನ ಸಂತತಿಯನ್ನ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀರಾ? ಆ ಸಂತತಿಯನ್ನ ಬಿಡಿಸ್ಕೊಂಡು ಬರುವಾಗ ಅನೇಕವಾದ ಜಾತಿ ಜನಾಂಗವು ಅವ್ರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ ಬಂದಿದೆ, ಬಿಡುಗಡೆ ಹೊಂದ್ಕೊಂಡು ಬಂದಿದೆ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ಆದ್ರೆ ಅಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಸೋನೇಶ್ವರಿ ಯಾತ್ರೆಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಅನೇಕ ಜನಗಳಿಗೇನಿಲ್ಲ, ವಿಶ್ವಾಸ ಇಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ಅವರನ್ನ ಏನ್ ಮಾಡ್ದ? ಈಜಿಪ್ತಲ್ಲಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅತಿಶಯವಾಗಿ ಅದ್ಭುತವಾಗಿ ಅವ್ರನ್ನ ಏನ್ ಮಾಡ್ದ? ಅನೇಕವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಅಲ್ಲಿ ಮಾಡಿ 10 ವಾದಗಳಿಂದ ಈಜಿಪ್ತನ್ನ ವಾದಿಸಿ ಅಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡ್ ಬರುವಾಗ ಆತನ ಪ್ರಭಾವವನ್ನ, ಆತನ ಶಕ್ತಿಯನ್ನ ಜನಗಳು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿ ಅವರ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಮತ್ತೆ ಅವರ ಶರೀರದಲ್ಲಿ ಅವ್ರೇನ್ ಮಾಡಿದ್ರು? ಅನುಭವಿಸಿದ್ರು. ಆದ್ರೆ ಅಲ್ಲಿ ದೇವರವರನ್ನ ಟೆಸ್ಟ್ ಮಾಡುವಾಗ ಆ ಯಾತ್ರೆಯಲ್ಲಿ ಅವ್ರೇನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ? ವಿಶ್ವಾಸ ಮಾಡದೆ ಗುಣಗುಡ್ತಿದ್ದಾರೆ. ಅವ್ರೇನಿಲ್ಲ, ಅವರಿಗೆ ವಿಶ್ವಾಸವಿಲ್ಲ. ನೆಕ್ಸ್ಟ್ ಈ ತರವಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಅತಿಶಯವಾಗಿ ಅದ್ಭುತವಾಗಿ ಅಲ್ಲಿ 10 ವಾದಿಗಳಿಂದ ಪಾರ್ವನ ಸೈನ್ಯವನ್ನ ಏನ್ ಮಾಡ್ದ? ನಾಶಗೊಳಿಸಿ ನಮ್ಮನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾನೆ. ಇನ್ನು ಮುಂದೆ ನಮ್ಮನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಹೋದಕ್ಕೆ ಅದನ್ನು ಸತ್ತನಾಗಿದ್ದಾರೆ ಅಂತ ವಿಶ್ವಾಸ ಮಾಡದೆ ಅವರು ದೇವರು ಶೋಧಿಸುವಾಗ ಅವ್ರೇನ್ ಮಾಡಿದ್ರು? ಅವರು ಗುಣಗುಡ್ತಿದ್ದಾರೆ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ಇವಾಗ ಅವರೆಲ್ಲ ಆ ಪ್ರಾಮಿಸ್ ಲ್ಯಾಂಡ್ಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಾ? ವಿಶ್ವಾಸ ಮಾಡದಿರ್ತಕ್ಕಂಥ ಸಂತಾನವನ್ನ, ವಿಶ್ವಾಸ ಮಾಡದಿರ್ತಕ್ಕಂಥ ಸಂತತಿಯನ್ನ ಆ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಾ? ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ಅದಕ್ಕೆ ನೋಡಿ ಸೋನೇಶ್ವರಿ ಇಲ್ಲಿ ನಾವು ಹಂಗೆ ಹೋಲಿಕೆ ಪಡಿಸಬಹುದು. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ಅದು ಎಪ್ಪಟೇ ಪೂರ್ತಿ ಪಾಕಲ್ಲ ಸೋನೇಶ್ವರಿಗೆ. அப்புறமா ஒரு விசன் வருது அவருக்கு. யாருக்கு? தீர்க்கதரிசி ஒரு விசன் வருது. எப்படி சகோதரனே சகோதரியே? ஒரு விசன் வருது, தரிசனமானது வருது. அந்த தரிசனத்துல பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு உலகமானது என்ன பண்ணுது? சுற்றி கொண்டு வருது. இங்க பாருங்க சொல்றாரு, என்ன பண்ண எக்ஸ்பிளைன் பண்ண. நீங்க நல்லா கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு எங்க உங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம்.
நிச்சயமா சொல்றேன், ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கிறீங்க நீங்க. இந்த மாதிரி நீங்க மோசமா இருந்தீங்கன்னா ராப்சர் மிஸ் ஆகுறது நீங்க தான். புரியுதா உங்களுக்கு? ராப்சருக்கு மட்டும் நீங்க மிஸ் ஆனீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், ரொம்ப ரொம்ப நீங்க வந்து உபத்திரவத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க, அனுபவிப்பீங்க. அதனால தயவுசெய்து சொல்றேன், நான் சொல்றது நல்லா கவனமா கேளுங்க. அது நான் சொல்ல, எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து தான் உங்களுக்கு சொல்றாரு. விசுவாசிட்டீங்களா? நான் எனக்கு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் ஆவிதை என்ன பண்ணுது, உங்களுக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா சில காரியங்களை சொல்லுது, புத்திமதிகளை சொல்லுது. அதை வந்து நீங்க ஏற்றுக்கொள்ளணும். விசுவாசிட்டீங்களா? இப்ப மார்க் ஃபர்ஸ்ட் சொல்றாரு, அதிகமா இப்ப வந்து வார்த்தை கேட்கறதுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லையா. ஏன்னா வர வர அந்த மாதிரி பிசாசு வந்து அந்த ஃபோர்த் டைமென்ஷனால அறிவியல்னால தான் நெட்னால என்ன பண்ணிட்டாங்க, ஜனங்களை ஆட்கொண்டு அவங்களுக்கு என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்க வார்த்தையை படிக்க மாட்டேங்கிறாங்க, வார்த்தையோடு கூட ஐக்கியப்பட மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ சாத்தான் வந்து அந்த மாதிரி இந்த உலகத்துல வந்து அந்த மாதிரி செய்திருக்கிறான், தெரியுமா உங்களுக்கு? அதனால தானே இல்ல, அதனால்தான் சகோதரியே வார்த்தையின் மேல விருப்பம் இல்ல, வார்த்தைக்கு விருப்பம் இல்ல. ஏதோ சும்மா வந்து ஒரு சடங்காச்சாரமா சண்டே கிறிஸ்டியனா வந்து இங்க உட்கார்ந்து போனீங்கன்னா இதை என்ன பண்ண முடியாது, ராப்சர் போக முடியாது. இங்க வர்றது நம்ம எதுக்குன்னா ஒரு நோக்கம் இருக்குது, அந்த நோக்கம் என்ன, எடுத்துக்கொள்ளப்படுதல். அப்ப எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு நம்ம போகணும்னா நமக்கு என்ன தேவை, ரகசியங்கள் தேவை. அப்ப ரகசியங்கள் என்ன பண்றாங்க, சும்மா ஒரு பிரசங்கத்தை வந்து என்ன பண்ண முடியாது சோதனை. புரியுதா உங்களுக்கு? ஒரு பிரசங்கத்தை வந்து சாதாரணமா செய்ய முடியாது. எவ்வளவோ ப்ரிப்பரேஷன் தேவை, எவ்வளவோ நேரத்தை ஒதுக்கணும். நாங்க அந்த ஒரு நேரத்தை ஒதுக்கி ப்ரிப்பரேஷன் பண்ணி இங்க கொண்டு வந்து உங்களுக்கு பிரசன்ட் பண்ணும்போது அதை கேட்கலனா மறுபடியும் உங்களுக்கு என்ன பண்ணுது, மறுபடியும் உங்களுக்கு சொல்ற செய்தியே சொல்ற மாதிரி இருக்குது. நான் போன வாரம் சொன்னேன், அந்த சொன்ன செய்தி வந்து நீங்க கரெக்டா நீங்க கேட்டிருந்தீங்கன்னா இப்ப நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, ஆன்சர் கொடுத்திருப்பீங்க. நீங்க கேட்கல. தயவுசெய்து சொல்றேன், நல்லா கவனமா கேளுங்க. இங்க சொல்ற ஒரு செய்தி கூட உங்களுக்கு ராப்சருக்கு என்ன பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது. உங்க ராப்சரிங் ஃபெய்த்தை வந்து உங்களுக்குள்ள உருவாக்கும்படி என்ன பண்ணுது இங்க சொல்ற செய்தி. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க சொல்ற செய்தி ஒவ்வொரு வார்த்தையும் கூட நீங்க என்ன பண்ணணும். நான் அப்படிதான் சில வருடங்கள் வந்து என்னுடைய சோதனை கூட நான் வந்து இணைந்து போகும்போது சோதரியே அவருடைய வாயில வர்ற ஒவ்வொரு வார்த்தை என்ன பண்ணுவேன் நானு. நான் வந்து சும்மாலாம் பேச மாட்டார் அவரு, ஏதோ ஒரு அர்த்தத்துல பேசுவார்ன்ற மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா அப்படியே நான் அந்த வார்த்தை நான் வந்து பற்றிக்கொள்வேன். நான் எதையுமே சொல்றேன் இல்லையா, வார்த்தை வரும்போதே நான் என்ன பண்ணேன், நான் உட்கொண்டேன்ற மாதிரி சொல்றேன். அப்ப வார்த்தை வரும்போது நம்ம உட்கொள்ளணும். அந்த மாதிரி நான் வார்த்தை வரும்போது நான் என்ன பண்ண உட்கொண்டேன் நான். அதனாலதான் தேவன் என்ன பண்ணாரு, இந்த அளவு வந்து என்ன உருவாக்கி இருக்கிறார். அப்ப சோதனை நீங்க என்ன பண்ணனா, வார்த்தை வரும்போது நல்லா கவனமா கேட்கணும். வேற சிந்தை எங்குமே சிதறாதபடிக்கு நீங்க என்ன பண்ணணும், ஒரு ஆயத்தத்தோட நான் செய்தியை கேட்கணும். அந்த செய்தி என்னுடைய வாழ்க்கையில அந்த வாழ்க்கை நிறைவேறணுன்ற மாதிரி நீங்க என்ன வரணும், ஜெபித்து வரணும். விசுவாசிக்கிறீங்களா? நீ இன்னும் நீங்க சின்ன குழந்தைகளை போல இருக்காதீங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நம்ம வந்து வளரணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து வளரும் போது தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ராப்சருக்கு போக முடியும். நம்ம சின்ன குழந்தைகளை போல இன்னும் நம்ம பைபிள் படிக்காம, பைபிள் வந்து ஒரு அதிகாரம் படிக்கிறது, 2 அதிகாரம் படிக்கிறது, எடுத்தா அன்னைக்கு முடிச்சிடணும், பாதி பைபிளை முடிக்கணும், அந்த மாதிரி ஒரு வெறி இருக்கும் நமக்கு. புரியுதா உங்களுக்கு? போன்ல வந்து ஸ்டேட்டஸ் பாக்குறீங்களே, ஸ்டேட்டஸ் எல்லாம் மெயின் இல்ல. நீங்க ஸ்டேட்டஸ் போடுறீங்க பாருங்க, நீங்க யாருன்றது அதுலயே தெரியுது. நீங்க தேவனுடைய குமாரர்களும் குமார்த்திகளா இருக்கிறீங்க. உங்க ஸ்டேட்டஸை பார்த்து மத்தவங்க என்ன பண்ணும், ரட்சிப்புக்குள்ள வரணும், உலகத்தார்களா மாறக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்லுது புரியுதா? நான் சொல்லிட்டு இருக்கிற செய்திகள் வந்து மெசேஜ் ஆப் இருக்குது, மறுபடியும் வந்து த டேபிள் ஆப் இருக்குது. அதுல வந்து நீங்க தீர்க்கதரிசியுடைய சத்தத்தை கேட்கலாம். டேப்பை கேளுங்க. உங்களுக்கு செய்தி கேட்கறதுக்கு செய்தியை வந்து உங்களுக்கு யூடியூப்ல வந்து பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா செய்தியை வந்து அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பில் வர்ற அந்த தீர்க்கதரிசி பேசுற செய்தி வருது, அந்த செய்தி சத்தத்தை கேட்கும் போது கண்டிப்பா தேவன் என்ன பண்ணுவார் உங்களுக்கு, என்ன பண்ணுவார்மா, உங்களுக்கு ராப்சரிங் ஃபெய்த்தை கொடுப்பார். நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணணும். பைபிள் படிக்கல, பைபிள் இல்ல, இன்னொரு செய்தி புத்தகத்தை படிக்கணும். நான் சொல்றது கரெக்டா இல்லையான்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப நீங்க பைபிளையும் பிளஸ் நீங்க செய்தி புத்தகத்தை படிச்சீங்கன்னா ஒரு நபர் வந்து அவர் கரெக்டா ஸ்பீச் பண்றாரா, ஸ்பீச் பண்ண மாட்டேங்கிறாரத வந்து நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாம். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அதனால சொல்லி 7 சபை காலத்தின் வியாக்கியான புஸ்தகம் பெருசு. அதை வந்து ஒவ்வொரு விசுவாசம் என்ன பண்ணும், சீல்ஸ் புத்தகத்தையும் 7 சபையின் காலத்தின் வியாக்கியான புஸ்தகத்தையும் நீங்க என்ன பண்ணும், கண்டிப்பா படிச்சாகணும். இதெல்லாம் படிக்கும் போது என்ன பண்ண முடியும், நீங்க உபதேசத்துல வந்து வளர முடியும், உபதேச ரீதியா நீங்க வளர முடியும்.
புரியுதா உங்களுக்கு? ஒரு ஸ்பீச்சர் வந்து இங்க புல்பிட்ல நின்னு பேசும்போது அவர் பேசப்பட்ட போதகமானது கரெக்டா இருக்கா இல்லையான்றத வந்து என்ன பண்ண முடியும்? எஸ், பார்க்க முடியும். இல்லைன்னா பார்க்க முடியாது. பிசாசு வந்து எப்படி கிரியை செய்வான் சொல்லுங்க பார்க்கலாம்? பிசாசு எப்படி கிரியை செய்வான் சொல்லுங்க பார்க்கலாம்? 99% கரெக்டா பேசுவான். 1% மட்டும்தான் என்னது, ஒரே 1% தான் அவன் என்ன பண்ணுவான், அந்த நிஜத்தோட கூட பொய்யை வந்து சேர்த்துவான். புரியுதா உங்களுக்கு? அங்கதானே அப்படித்தானே அவன் ஏதேன்ல செஞ்சான். அந்த 99% கூட 99% கூட 1% தான் என்ன பண்ணாம பொய்யை வந்து மிக்ஸ் பண்ணாம. மிக்ஸ் பண்ணும்போது காரியமே என்ன ஆயிடுச்சுங்க, கொலாப்ஸ் ஆயிடுச்சு. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நீங்க இந்த மாதிரி எல்லாம் காரியங்கள் நீங்க கண்டுபிடிக்கணும்னா நீங்க என்ன பண்ணும், தனிப்பட்ட முறையில உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க வளரணும் சொன்னா இங்க கேட்கறது மாத்திரம் இல்லாம கேட்டு நீங்க என்ன பண்ணும், நீங்க என்ன பண்ணும், நீங்க வீட்டுல போய் உட்கார்ந்து எந்த வசனம் எந்த கோர்ஸ்ன்ற மாதிரி நீங்க என்ன பண்ணணும், மெசேஜ்ல போய் தேடி நீங்க பார்க்கணும். ஓ, இவர் பேசப்பட்ட செய்தி கரெக்ட் தான்ன்ற மாதிரி. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா? இதெல்லாம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். சும்மா ஏதோ வந்து உட்காந்துன்னு போனா ரொம்ப கஷ்டம். ஏதோ அந்த அம்மானா வயசாயிடுச்சு அப்படி உங்களுக்கு வயசாகல, உங்களுக்கு என்ன இருக்குது, உங்களுக்கு உங்கள்கிட்ட ஸ்மார்ட் போன் இருக்குது, நீங்க ஆப்ரேட்டிங் பண்றீங்க, எல்லாத்தையும் பாக்குறீங்க, ஆனா அதை மட்டும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. பிசாசுடைய காரியங்கள் எல்லாம் நீங்க பாக்குறீங்க போன்ல, ஆனா தேவனுடைய காரியங்களை பார்க்க மாட்டேங்கிறீங்க. சும்மா ஊ மட்டும் சொல்றீங்க, ஆனா உங்களுக்கு வாழ்க்கையில பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் பார்க்க முடிய மாட்டேங்குது. அந்த தேவனுடைய அந்த பயபக்தியை வந்து உங்களுக்கு வாழ்க்கையில பார்க்க முடிய மாட்டேங்குது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி இந்த விஷயத்தை நான் சொல்ல உங்களுக்கு. அவர் என்ன பண்றாரு, அவரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பெற்றுக்கொள்றாரு, ஒரு அனுபவத்தை அங்க என்ன பண்றாரு பெற்றுக்கொண்ட பிறகு 2 நபர்களை சந்திக்கிறார். அந்த 2 நபர்கள் யாரு? ஒருத்தர் வந்து அந்நிய பாஷை பேசுற நபர், ஒருத்தர் வந்து அந்நிய பாஷைக்கு வியாக்கியானம் அளிக்கிறவர். அப்ப 2 நபர்களை சந்திக்கும் போது அந்த 2 நபர்களை சந்திக்கும் போது ஒரு நபர் வந்து உண்மையான ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறார். அப்படி ஆவியோடு கூட தீர்க்கதரிசி வந்து பேசி பழகும் போது, அவர் ஆவியை வந்து பகுத்தறியும் போது அவர் நல்ல ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறார். ஆனா இன்னொரு கிறிஸ்தவன் வந்து பாக்குறதுக்கு ஒரு பெரிய கார் இருக்குது, அந்த காருக்கு மேல வந்து இயேசு மாத்திரமே என்ற மாதிரி பேர் இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? இயேசு மாத்திரமே என்ற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் இருக்குது, பெருசா போர்டு இருக்குது. ஆனா அவர் பெரிய நபரா இருக்கிறாரு. ஆனா அவரோட கூட பேசும்போது அவரு எப்படி இருக்காரு, அவருடைய ஆவியை பகுத்தறியும் போது அவர் மாய்மாலக்காரனா இருக்கிறார். அவர் வந்து தன்னுடைய மனைவியை விட்டுட்டு இன்னொரு மனைவியோட கூட 2 குழந்தையோட கூட வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படின்ற மாதிரி தீர்க்கதரிசி புரியல. இந்த மாதிரி காரியங்கள் என்னன்றது புரியல. என்னடா இது, இவரை பார்த்தா உண்மையான கிறிஸ்தவனா இருக்கிறாரு, இவரும் உண்மை இல்லாத கிறிஸ்தவனா இருக்கிறாரு, இவரு மாய்மாலக்காரனா இருக்கிறாரு. ஆனா பரிசுத்தாவி வந்து விழுந்து 2 பேரும் என்ன பண்றாங்க, ஆவியின் வரங்களை வெளிப்படுத்துறாங்கன்ற மாதிரி அவருக்கு சொல்லுங்க, அவருக்கு கன்ஃபியூஷன், அவருக்கு புரியல. அப்ப என்ன, இதுக்காக ஜெபம் பண்றாரு. அவரு இதுக்காக ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணல, அப்பவே என்ன பண்ண மாட்டாரு, ஆன்சர் கொடுக்கல. இந்த மாதிரி நிறைய காரியங்களுக்கு வந்து தேவன் அப்பவே ஆன்சர் கொடுக்க மாட்டாரு. அது எப்ப கொடுக்கணுமோ அப்ப கொடுப்பாரு. நமக்கு எப்ப தேவையோ, நம்ம எப்போ அந்த வார்த்தை அந்த காரியத்தை வந்து புரிஞ்சுக்கிறோமோ, அந்த மெச்சூரிட்டி அடைகிறோமோ, அப்புறம் என்ன பண்ணுவார், நமக்கு அந்த வெளிப்பாடுகளை தருவார். அப்ப ப்ராஃபிட் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெற்றுக்கொண்டு போன பிறகு அவருக்கு ஆன்சர் கிடைக்கல. ஆனா நிறைய நாள் போன நிறைய வருடங்கள் போன பிறகு அவர் வந்து கிரீன் மில் என்ன பண்றாரு, ஒரு நபருக்காக போய் ஜெபிக்கும் போது, அவருடைய நண்பருக்காக போய் ஜெபிக்கும் போது, ஹல்லேலூயா, புரியுதா உங்களுக்கு? அவரை வந்து தேவன் எதுவுமே செய்யக்கூடாதுன்ற மாதிரி என்ன பண்றாரு, போயிட்டு ஜெபிக்கிறார். அவர் நேசிக்கிறதுனால தேவன் அவரை வந்து எதுவுமே செஞ்சிடக்கூடாது என்பதற்காக போயிட்டு ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது பாருங்க, 2 நாள் கழிச்சு அந்த ஒரு பிரிண்டிங் ஃப்ரெஷன் ஆகுது, தீனால சுட்டரிக்கப்படுது. விசுவாசிக்கிறீங்களா? தீனால வந்து சுட்டரிக்கப்படுது. இதெல்லாமே தேவனுடைய நியாய தீர்ப்பு. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதன் பிறகு சகோதரரை சொல்லி அவர் என்ன பண்றாங்க, அந்த ஒரு காட்டானது வந்து மறுபடியுமாக அந்த ஒரு எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தை திருப்புது. அப்ப திருப்பும் போது அதை படிக்கிறார். அவருக்கு புரியல. அதன் பிறகுதான் என்ன பண்றாரு, அவர் ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன் ஆகும்போது, அவர் புரியலன்ற மாதிரி தெரியும் போது, அப்பதான் தேவன் என்ன பண்றாரு, ஒரு விசனை கொடுக்குறாரு. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு விசனை கொடுக்கும் போது பாருங்க, அந்த விசன் தாங்க அது. அவர் என்ன பண்றாரு, ஒரு சுழலுகிற ஒரு உலகத்தை பாக்குறாரு, உலக வேர்ல்ட் மேப்பை பாக்குறாரு, சுழலுகிற உலக மேப்பை பாக்குறாரு. மேப்பை பார்க்கும்போது ஒரு வெள்ளை ஆடை அணிந்து கொண்டு ஒரு பேக்கை வைத்துக் கொண்டு ஒருத்தர் என்ன பண்றாரு, அந்த பேக்ல விதைகளை வைத்துக் கொண்டு விதைகளை விதைக்கிறார், கோதுமை மணிகளை விதைக்கிறார். நெக்ஸ்ட்
எஸ், ஒரு கருப்பு நிறம் நிறைந்த நபர் வந்து என்ன பண்றாரு? அவரும் வந்து கருப்பு ஆடைகளை அணிந்து கொண்டு அவரும் வந்து என்ன பண்றாரு? விதைகளை விதைக்கிறார். அப்ப இது என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அந்த வெள்ளை ஆடைகளை அணிந்து கொண்டு விதைத்த நபர் வந்து அவர்தான் தேவன். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இரண்டாவது வந்து நபர் தான் யாரு? பிசாசு. அப்ப ஆதியில வந்து தேவன் சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிப்புல என்ன பண்ணிட்டாங்க? தன்னுடைய வித்தை என்ன பண்ணிட்டாங்க? மிக்ஸ் பண்ணிட்டாங்க. தன்னுடைய வித்தை அந்த நிலத்துல வந்து தேவன் தான் முதலாவது விதைகளை வந்து விதைத்தாரு. ஆனா அந்த விதைகள் மத்தியில் அவனும் என்ன பண்ணிட்டாங்க? அவனும் கூட அந்த நிலத்துல வந்து விதைகளை விதைச்சிட்டான். அந்த நிலமானது ஏவல குவிக்குது. அந்த விதைகள் வந்து யாரை குறிக்குது? காயினுடைய வித்துகளும் ஆவினுடைய வித்துகளை குறிக்குது இல்லீங்களா? அப்ப அங்கவே ஸ்டார்டிங்ல என்ன ஆயிடுச்சு? கரெக்ட் ஆயிடுச்சு. அப்ப ஸ்டார்டிங்ல கரெக்டான ஒரு விஷயத்தை வந்து இங்க தேவன் வந்து இவருக்கு என்ன பண்றாரு? எஸ், விஷன் மூலமா காட்டுறாரு. அப்போ ஒரு உலகமானது சுழந்து கொண்டு இருக்குது. அங்க ரெண்டு நபர்கள் வந்து விதைகளை விதைக்கிறாங்க. ஆனா அங்க ஒரு கோதுமை விதைக்கிறாரு, இன்னொருத்தர் வந்து களை விதைக்கிறாரு. ஆனா ரெண்டுமே என்ன பண்ண வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல வருது. குறிப்பிட்ட அளவு மேல வந்த பிறகு இப்போ அதுக்கு என்ன தேவை? தண்ணி தேவை. தண்ணீருக்காக என்ன பண்ணுது? ஏங்குது இல்லீங்களா? அப்போ தண்ணீருக்காக ஏங்கும் போது ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், சிறிது கழித்து ஒரு பெரிய மேகம் தோன்றினது. அப்போ சிறிய ஒரு மேகமானது தோன்றி மழை பெய்தது. மழை பெய்து தண்ணீர் பெருங்கெடுத்து ஓடினது. அது அங்கு விழுந்த போது கோதுமை பை குதித்து மகிமை அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று ஆரம்பித்தது. இது கோதுமை. அதே மாதிரி பாருங்க, அதே நேரத்தில் களையும் மேலே குதித்து மகிமை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்தது. முட்களும் கூட வயலை சுற்றி நடனமாடி மகிமை அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று ஆர்ப்பரித்தன. நான் எனக்கு புரியவில்லை என்றேன். அப்போ அவருக்கு புரியல. இந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுக்கிறாரு, அப்பவே என்ன பண்ணல அவருக்கு புரியல. எஸ், அப்போ எந்த மாதிரி செய்தியை கேட்டாலுமே பரிசுத்தாவியுடைய நீங்க எந்த மாதிரி செய்தியை நீங்க வந்து கேட்டாலுமே உங்க இருதயத்துல பரிசுத்தாவி வந்து உங்களுக்கு வெளிப்படுத்தாம நீங்க உங்களுக்கு புரியாது. அதனாலதான் என்ன பண்ணுங்க, பரிசுத்தாவிக்காக மன்றாடி என்ன பண்ணுங்க, ஜெபிங்க. ஆண்டவரே என்ன பண்ணுங்க, நீங்க பரிசுத்தாவியை எங்களுக்கு கொடுங்க, பரிசுத்தாவியை எங்களுக்கு கொடுங்கன்ற மாதிரி என்ன பண்ணுங்க, முழங்கால் படி உபவாசித்து உங்க மார்பை அடித்துக் கொண்டு என்ன பண்ணுங்க, உங்க மார்பை அடித்துக் கொண்டு ப்ராஃபிட் சொல்றார். ஏன்னா அந்த அப்பேற்பட்ட ஒரு காலம் வரும்போது அந்த காலத்துக்கு முன்பாக நீங்க என்ன பண்ணுங்க, உங்களை சரி செய்து கொள்ளுங்க. அப்போ பரிசுத்தாவிக்காக நீங்க வந்து என்ன பண்ணுங்க, மார்பை தட்டி கொண்டு உபவாசித்து கர்த்தருடைய சமூகத்தில் கிடந்து என்ன பண்ணுங்க, நாங்க ஜெபிக்கும் போது பரிசுத்தாவி கொடுத்து என்ன பண்ணுவார் அவரு, உங்களுக்கு செய்திகளை பேசுற செய்திகள் வந்து உங்களுக்கு சரியான ரீதியில புரிந்து கொள்கிற காரியத்தை தேவன் என்ன பண்ணுவார், அந்தரங்கத்துல செய்வார். உங்களுக்கு இருதயத்துல என்ன பண்ணுவாரு, செய்வார். ஹலோ, புரியுதா உங்களுக்கு? அதுக்காக என்ன பண்ணுங்க, பரிசுத்தாவிக்காக உபவாசித்து ஜெபிங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, களை என்ன பண்ணுது, ஆர்ப்பரிக்குது, ஆராதிக்குது, அல்லேலூயா சொல்லுது, மகிமையை சொல்லுது, அப்படியே கோதுமையை சொல்லுது இல்லீங்களா? அப்ப ரெண்டுமே மழையை குடித்து என்ன பண்ணுது, ஆர்ப்பரி. அப்பவுமே என்ன பண்ணல, ப்ராஃபிட் புரியல. அந்த தரிசனம் என்னை விட்டு நீங்கினது. அப்பொழுது முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ சபிக்கப்படுகிறதுக்கு தேற்றதாய் இருக்கிறது என்றும் வசனத்தை மறுபடியும் யோசிக்க தொடங்கினேன். அப்ப என்ன பண்றாரு, இந்த விஷன் வந்து போன பிறகு இந்த வசனத்தை படிக்கிறார், படித்து யோசிக்கிறார். அவர் அந்த தரிசனம் என்னை விட்டு நீங்கினது. அப்பொழுது நான் முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ சபிக்கப்படுகிற கேட்டதாயும் இருக்கிறது என்னும் வசனத்தை மறுபடியும் யோசிக்க தொடங்கினேன். இயேசு மழை நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் பெய்கிறது என்றார். ஒரு மனிதன் கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டு உண்மையாக பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் போலவே அந்நிய பாஷை பேசி அவர்களைப் போலவே நடந்து கொண்டு அதே சமயத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் இல்லாமல் இருக்க வகையுண்டு. புரியுதா உங்களுக்கு? அப்போ பரிசுத்தா விழும்போது பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு ஒரு வித்தை போல, ஒரு உண்மையான ஒரு விசுவாசியை போல என்னது பாவனை காட்ட முடியும்ன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப இங்க வந்து நீங்க உட்கார்ந்திருக்கீங்க, உங்களை குறித்த சொல்ல நான் நார்மலா சொல்றேன். அப்ப சர்ச்சுக்கு வந்து எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு அவங்க என்ன பண்றாங்க, அந்த நேரத்துல பாடல் பாடும் போது ஆராதிக்கும் போது என்ன பண்றாங்கன்னா தேவனுக்காக இப்ப களையும் கோதுமை எப்படி மகிமை செலுத்துதோ அதே மாதிரி செலுத்துறாங்க. அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ண முடியும்,
அவங்கள உண்மையான வித்தன்ற எடுத்துக்கொள்ள முடியுமா? அவங்கள உண்மையான மனவாட்டி என்ற எடுத்துக்கொள்ள முடியுமா? எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா அவங்களை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவங்களோட கனிகள் மூலமா. புரியுதா உங்களுக்கு? அதே சமயத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் இல்லாமல் இருக்க உதவியுண்டு. அது முற்றிலும் உண்மை. அந்த நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே, உமது நாமத்தில் தீர்க்கதரிசனம் உரைத்தோம், பிரசங்கித்தோம் அல்லவா? யார் சொல்றாரு? ஊழியக்காரர்கள் சொல்றாரு. பிலீவர்ஸ் மட்டும் சொல்ல, ஊழியக்காரர்கள் சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? என்ன சொல்றாரு பாருங்க. அந்த நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம், பிரசங்கித்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று இயேசு கூறவில்லையா? அப்போ இந்த மாதிரி கலையும் கூட பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு ஊழியம் கூட செய்யலாம், பிரசங்கிக்கலாம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பிரசங்கிக்கலாம். ஆனா தேவன் சொல்றாரு, நான் உங்களை என்ன பண்ணல, நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அப்படி சொல்லுவாரா யாரு? தேவன். ஏன்னா அவங்க யாரா இல்ல, அவங்க உண்மையான வித்தா இல்ல, அவங்க கலையா இருக்கிறாங்க. அப்போ ஸ்டார்டிங்லயே கரெக்ட் தான் அவங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ அவங்க கலையா இருக்கும்போது எப்படி கோதுமையா இருக்க முடியும்? இருக்க முடியுமா? ಕಳೆಯಾಗಿರುವಾಗ ಗೋಧಿಯಾಗಿ ಏನ್ ಮಾಡಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ಗೋಧಿಯಾಗಿ ಫಲವನ್ನು ಕೊಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ಗೋಧಿನೇ ಕಳೆನೆ. ಅರ್ಥವಾಯ್ತಾ? ಕಳೆಯಾಗಿದ್ದು ನೀನ್ ಗೋಧಿಯಾಗಿ ಏನ್ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. ನೀನು ಕಡಿಗಳನ್ನ ಕೊಡೋದು ಸಾಧ್ಯವಾಗಲ್ಲ, ಭತ್ತವನ್ನ ಕೊಡೋದು ಸಾಧ್ಯವಾಗಲ್ಲ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை எரியவில்லை என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று இயேசு கூறவில்லையா? மத்தேயு 7:22-23. அதை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? இதுதான் அதன் சரியான அர்த்தம். பாருங்கள், அவர்கள் வானத்திலிருந்து வந்த நல்ல மலையை ருசி பார்த்தார்கள், ஆனால் தொடக்கத்திலே அவர்கள் தவறா இருந்தனர். தொடக்கத்திலேயே அவர்கள் தவறா இருந்தனர். அப்போ யாத்திரையில வர்ற ஆட்கள் எல்லாமே ஏன் அங்க அவிசுவாசிக்கிறீங்கன்னா, அவங்க ஸ்டார்டிங்லவே யாரா இருக்காங்க? அவங்க அவிசுவாசிகளா இருக்கிறாங்க. அவங்க யாரா இருக்கிறாங்க? அவங்க கலையா இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க என்ன கலையா இருக்கிற நபர்கள் மத்தியில தேவன் அதிசயமான காரியங்களை செஞ்சாலுமே என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? கலையுடைய சோபம் என்ன? அவிசுவாசுடைய சோபம். அப்போ அந்த மாதிரி தேவன் வந்து மகத்தான காரியங்களையும் அற்புத அதிசயங்களை செய்யும் போது அங்க விசுவாசிக்க மாட்டேங்கிற சொல்லுங்க பார்க்கலாம். அது கலையா இருக்குது. அந்த மாதிரிதான் சகோதரே சபைகள்ல பார்க்கும்போது இப்போ கலைகளும் கோதுமை இருக்குது. ஆனா கலைகளுக்கு முன்பாக எப்பேற்பட்ட செய்திகளை பேசினாலும் விசுவாசம் இல்ல. ஆனா நீங்க கலையா இருக்காதீங்க. விசுவாசீங்களா? நான் சொல்றது கலைக்கு முன்னாடி எப்பேற்பட்ட அற்புதமான வார்த்தைகளை பிரசங்கித்தாலுமே அது ரியாக்ஷன் கொடுக்க மாட்டேங்குது. அது என்ன பண்ணுது? அது பலனை கொடுக்க மாட்டேங்குது. ஏடா பலன் கொடுக்கல எதிர்பார்க்கும் போது அது கலையா. அதனால என்ன பண்ண மாட்டேங்குது? அது என்ன பண்ண மாட்டேங்குது? எஸ், அப்படி இல்ல, கனிகளை வெளிப்படுத்த மாட்டேங்குது. அப்ப அதோட கனிகள் வெளிப்படுத்தும் போது இது கலையா இல்ல கோதுமை என்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? எஸ், அடையாளம் கண்டுகொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம். புரியுதா உங்களுக்கு? இங்க பாருங்க, ஆனால் தொடக்கத்திலேயே அவர்கள் தவறா இருந்தனர். தொடக்கத்திலேயே அவர்கள் நோக்கங்களும் குறிக்கோள்களும் சரியா இல்லை. அது உங்களால் சொல்ல முடியாது. அவர்கள் நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டனர். இப்ப என்ன பண்றாங்க ஊழியக்காரங்க இயேசு கிறிஸ்து கிட்ட? நாங்க போயிட்டு கலையை வந்து என்ன பண்றோம்? புடுங்கி போடுறோன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவர் சொல்றாரு பாருங்க, அவர்களை அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். எப்போ பிடிங்கி போடலாம்ல? இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம கூலி போறோம் இல்லீங்களா? ನಾವು ಕಳೆಯವರೆಗೆ ಹೋಗ್ತೀವಿ. ಕಳೆಯವರೆಗೆ ಹೋಗುವಾಗ ನಾವು ಪೈರು ಕೂಡ ಮಾಡ್ತೀವಿ, ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ದೇವ್ರು ಹೇಳ್ತಿದ್ದೆ ನೋಡ್ರಿ, ಇಲ್ಲಿ ದೇವ್ರ ನಮಗೆ ಮಹಿಮುಂಟಾಗಲಿ. ಅದು ಅವರ ಅರಪ್ಪು ಮಟ್ಟು ಒಳಲೊಡೆಗಳು ಏನದು ಸುಗ್ಗಿ ಕಾಲ ಬರೋ ಏನ್ ಮಾಡ್ರಿ, ಅದನ್ನ ಬೆಳೆದು ಬಿಡ್ರಿ ಅಂತ ಹೇಳ್ತೇವನೆ. ಅದು ಕೊಯ್ಲಿಗೆ ಬರೋವರೆಗೂ ಏನ್ ಮಾಡ್ರಿ, ಬಿಡ್ರಿ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? அந்த நாளில் முச்செடிகளும் முள்பூண்டுகளும் ஒருமித்து சுத்திரிக்கப்படும். அப்போ என்ன பண்ற தேவன்? அப்போ லாஸ்ட் வரைக்கும் வளர விட்டு அப்பதான் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அப்ப எது கோதுமை எது கலக்கிற மாதிரி நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம்? எஸ் இல்லீங்களா? அந்த நிலத்துல போய் நம்ம பார்க்கும்போது அந்த நிலத்துல இப்போ நம்ம என்ன பண்றோம்? கோதுமை என்ன பண்றோம்? அறுத்துக்கிறோம். முச்செடி என்ன பண்றோம்? அதையும் பிச்சு ஒரு பக்கம் போடுறோம். அப்ப அதோடைய முடிவு என்ன?
சுட்டெரிக்கப்படும். Yes, சுத்திரிக்கப்படுவது நம்முடைய முடிவு. ஆமென். அது நியாய தீர்ப்பு தான். ஆமென். அது நியாயத்தீர்ப்பு. எஸ் நியாய தீர்ப்பு தான். ஏன்னா அக்னியில என்ன பண்றாங்க, அந்த கலைகளை வந்து சுட்டெரிப்பாங்க. அப்போ நியாய தீர்ப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு டீமா இருக்குது, ஒரு கலையா இருக்குது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. இங்க பாருங்க, இந்த முச்செடிகளும் முள்பூண்டுகளும் ஒருமித்து சுட்டரிக்கப்படும், கோதுமையோ களஞ்சியத்தில் சேர்க்கப்படும் என்றார். உங்களுக்கு அது எது முள்செடி, எது முள்பூண்டு, எது கோதுமை என்று தெரியும்? எப்படி சொல்றீங்க நீங்க? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்ப அவர்களை அறுப்பு மட்டும் வளர விடுங்கள், அந்த நாளில் இந்த முள்செடிகளும் முள்பூண்டுகளும் ஒருமித்து சுட்டரிக்கப்படும், கோதுமையோ களஞ்சியத்தில் சேர்க்கப்படும் என்றார். உங்களுக்கு எது முள்செடி, எது முள்பூண்டு, எது கோதுமை என்று தெரியும்? அதோட கனிகள் எஸ், மூலமாய். ஆமென், ஹalleluya. Hallelujah. அப்போ எது எது ಕಳೆ, ಯಾವುದು ಕಳೆ ಗಿಡ ಯಾವುದು, ಅದು ರಾಗಿ ಪೈರು ಅಂತ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ನಿಮ್ಗೆ? ಅದರ ಎಸ್, ಅದು ಬೀಜದ ಫಲವನ್ನು ನೋಡುವಾಗ ಆಮೆನ್. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ಅದರ ಫಲವನ್ನು ನೋಡುವಾಗ அங்க பாருங்க, ஹalleluya. அவைகளுடைய கனிகளால் அவைகளை அறிவீர்கள். ஆமென். அவைகளுடைய கனிகளால் அவைகளை அறிவீர்கள். பாருங்கள் சகோதரனே, சகோதரியே, நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்குமா? கொடுக்காது. கொடுக்காது. என்னவனாலும் பாதையில் அது உங்களை தொடர்ந்து பிடிக்கும். எனவே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் நாடும் போது அந்த கேள்வியை யார் எழுதியிருந்தாலும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. பாருங்கள், விசுவாசிக்கிறீங்களா? நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்காது. அப்ப அப்படி எப்படி நம்ம வந்து அதை அறிந்து கொள்ள முடியும்னா, கனிகளால் அவங்க அறிந்து கொள்ள முடியும். எது முள்செடி, எது களைன்ற மாதிரி எப்படி நம்ம வந்து அறிந்து கொள்ளலாம்? அதனுடைய கனிகளால். முடிவு இருக்கு இல்லைங்களா? அப்போ அவங்க வெளிப்படுத்துற அந்த சுவாபம், அவங்க வெளிப்படுத்துற அந்த ஒரு கேரக்டர், அதன் மூலம் என்ன பண்ணலாம்? எஸ், இவங்க உண்மையான கனி, இவங்க உண்மையான வித்தா இருக்கிறாங்க, இவங்க உண்மையான வித்து இல்லாம இருக்கிறாங்கன்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? எஸ், தீர்மானிக்கலாம். இங்க பாருங்க, இப்பொழுது அந்த காலத்து எல்லைக்கோட விசுவாசிகள் சரியாகத்தான் இருந்தார்கள். யாரு பொறுத்துறாரு? இப்போ இஸ்ரேலர்கள். எஸ், யாத்திரையின் பிரஜைகளுக்கு பொறுத்துறாரு. ஆமென். இப்பொழுது அந்த காலத்து எல்லைக்கோட விசுவாசிகள் சரியாகத்தான் இருந்தார்கள். அவர்கள் விருத்த சேதனம் செய்யப்பட்டிருந்தனர். அவர்கள் தேவன் வாக்களித்த தேசத்தின் முனைவருக்கும் சென்றனர். விசுவாசிகளா? விருத்த சேதனம் இருக்கிறாரு ஆபிரகாம். அது ஒரு அடையாளம். ஆமென். எப்படி, என்ன அடையாளம் அது? ராஸ்கல். புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றதெல்லாம் கவனமா கேளுங்க. ஆமென். அது வந்து அபிரகாம் வந்து தேவனை விசுவாசிக்கிறார் என்பதற்கு கொடுத்த ஒரு அடையாளம். நல்ல கவனமா கேட்கணும். ஆபிரகாம் வந்து தேவனை விசுவாசித்தார் என்பதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம். இப்ப அந்த விருத்த சேதனத்தை கூட அவங்க என்ன பண்ணிருக்காங்க? பெற்றிருக்கிறாங்க. அந்த யாத்திரையின் பிரஜைகள் விசுவாசிக்கிறீங்களா? பெற்றிருக்கிறாங்க. அவங்க வந்து உண்மையா விசுவாசித்து பெற்றுக்கொண்டாங்களோ இல்லையா தெரியல. புரியுதா உங்களுக்கு? ஆனா அவங்களும் என்ன பண்றாங்கன்னா அந்த அடையாளத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், நான் சொல்றேன், அவங்க என்னது, அவங்க உண்மையான விசுவாசிகள் இல்ல அவங்க. ஆனா அடையாளத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரிதான் சகோதரர், இந்த காலத்துல உண்மையான விசுவாசிகள் இல்லாம இருந்தாலும் கூட இந்த அடையாளத்தின் கீழ் இருப்பாங்க. அவங்க மேகஸ்தம்பத்தை வச்சிருப்பாங்க. மேகஸ்தம்பத்தை வச்சிருப்பாங்க. அதே போல ப்ராஃபிட் போட்டோ வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க என்ன பண்ண முடியாது? அவங்க உண்மையான விசுவாசி என்பதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது? எடுத்துக்கொள்ள முடியாது. புரியுதா உங்களுக்கு? அவர்கள் தேவன் வாக்களித்த தேசத்தின் முனைவருக்கும் சென்றனர். அப்ப பார்டர் வரைக்கும் போனாங்க. அவங்க எங்க வரைக்கும் போனாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். புரியுதா உங்களுக்கு? இங்கதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இங்கதான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க எகிப்துல. புரியுதா உங்களுக்கு? இங்க இருந்து அப்படி என்ன பண்றாங்க? அவங்க டிராவல் பண்றாங்க. ராமசஸ் பாருங்க, இங்கதான் அவங்க இருந்த ஒரு இடம். அப்ப அங்க இருந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, வரும்போது ரெட் சீ என்ன பண்ணுது? குறுக்கா வருது. விசுவாசிக்கிறீங்களா? ரெட் சீ வந்து என்ன பண்ணுது? குறுக்கா வருது. அங்கதான் தேவன் என்ன பண்றாரு?
அற்புதமாய் அவர்களை நம்ம வழிநடத்துறார். ஆமென். ஹalleluya. இந்த இதுல பார்க்கலாம் பாருங்க. புரியுதா உங்களுக்கு? வரதாங்க ஷீ வருதாங்க. ஆமென். அப்ப ரெட் ஷீல என்ன பண்றாங்க அவரு? எஸ், அந்த ரெட் ஷீயை வந்து பிளந்து என்ன பண்றாங்க? வெளியே உருவாக்கி கொண்டு வராங்க அவங்க. ஆமென். கொண்டு வந்து பாருங்க, அப்படியே வந்து இங்க போறாங்க. எங்க போறாங்கன்னா காதேஸ் பர்னேயாக்கு போறாங்க. ஆமென். இதான் காதேஸ் பர்னேயா. விசுவாசிக்கிறீங்களா? காதேஸ் பர்னேயால இருந்து மோசஸ் என்ன பண்றாரு? ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒரு இடத்துக்கு ஒவ்வொரு கோத்திரத்துல இருந்து ஒவ்வொரு மனிதன் எடுத்துக்கொண்டு அவங்கள என்ன பண்றாரு? வேவு பாக்குறதுக்காக அனுப்புறாரு. ஆமென். அந்த தேசத்தை என்ன பண்ணுங்க? இதான் கானான். புரியுதா உங்களுக்கு? இதான் கானான், ப்ராமிஸ் லேண்ட். விசுவாசிக்கிறீங்களா? பக்கம் இஸ்ரேலுக்கு ஜெருசலேம் இருக்குங்களா? இங்க இது இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும். இது இங்க ஜெருசலேம், அதுக்கு மேல சமரியா, அதுக்கு மேல கலிலேயா. விசுவாசிக்கிறீங்களா? இதுதான் ப்ராமிஸ் லேண்ட். தான் மட்டும் பெயர் சபை வரைக்கும் என்ன பண்றாரு? அவங்களுக்கு ப்ராமிஸ் லேண்ட கொடுக்குறாரு. ஆபிரகாம் கொடுத்திருந்தாரு. ஆபிரகாம் போயிட்டு அங்க சுற்றி இருந்தாங்க, வாசம் செஞ்சாரு. ஆனா அவர் போன பிறகு அவங்களுடைய பையன் யாரு? ஈசாக்குடைய பையன் யாக்கோப். யாக்கோபுடைய பசங்க 12 பேர். அப்ப யோசேப்பின் மூலமாக எகிப்துக்கு போயிடுறாங்க அவங்க. யோசேப்பின் மூலமாக எகிப்துக்கு போயிட்டாங்க. என்ன ஆயிடுறாங்க? அங்க செட்டில் ஆயிடுறாங்க. அங்க நல்ல ஒரு பொசிஷன்ல வந்து செட்டில் ஆன பிறகு அங்க யோசேப் அறியாத ஒரு ராஜா, ஒரு பார்வன் வந்து எழும்பி என்ன பண்றாரு? அவங்கள அடிமைகளாக்குறாங்க. எஸ், அடிமைகளுக்கு என்ன பண்றாரு? சித்திரவதை பண்றாரு. அவங்கள வந்து வேலைக்காரர்களா மாற்றார். ரொம்ப அவங்கள வந்து என்ன பண்றாரு? கொடுமைப்படுத்துறாரு. 400 வருஷம் என்ன பண்றாங்கன்னா அவங்க அடிமைகளா இருப்பாங்க. அடிமைகளா இருந்து தேவன் என்ன பண்றாரு? ஆபிரகாம் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின்படி கரெக்டா மோசே என்ன பண்றாரு? அந்த தேவ பர்வதத்துல வந்து என்ன பண்றாரு? சொல்லுங்க. தேவ பர்வதமாகிய ஓரேபில வந்து என்ன முச்சடியில சந்திக்கிறார். விசுவாசிக்கிறார். சொல்லுங்க ப்ளீஸ். சந்தித்து என்ன பண்றாரு? அனுப்புறாரு. அப்பதான் என்ன பண்ற? அவர் அபிஷேகித்து அனுப்பின பிறகு அவர் போயிட்டாங்க அந்த அடையாளங்களை காட்டி அவங்க கொண்டு வராரு. ப்ளீஸ் தயவு செஞ்சு செய்திகள் எல்லாம் கேளுங்க. புரியுதா உங்களுக்கு? அதன் பிறகு பாருங்க சகோதரரே, இவங்க என்ன பண்றாங்கன்னா இங்க பார்டர் வரைக்கும் கிராஸ் ஆகுறாங்க. எங்க வரைக்கும்? பார்டர் வரைக்கும். இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா காதேஸ் பர்னேயா என்பது என்ன? உலகத்தின் நியாயத்திற்பின் சிங்காசனம். விசுவாசிக்கிறீங்களா? நான் போன வாரம் சொன்ன டென்ஷன் படுத்துறீங்கமா எனக்கு. காதேஸ் பர்னேயா என்ன தெரியுமா? என்னது? நியாயத்திற்பின் சிங்காசனம். விசுவாசிக்கிறீங்களா? அந்த நியாயத்திற்பின் சிங்காசனத்துக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா அங்க கூடாரங்களை போட்டு இருக்காங்க. அங்க இருந்து 12 பேர் தெரிந்து கொண்டு மோசஸ் என்ன பண்றாரு? நீங்க என்ன பண்ணுங்க? நீங்க அந்த ப்ராமிஸ் லேண்ட்ல நீங்க போயிட்டு அந்த தேசம் எப்படி இருக்குது? பாலும் தேனும் ஓடுகிற தேசமா இருக்குதுன்ற மாதிரி நமக்கு தேவன் வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்கிறார். அந்த தேசமானது எப்படி இருக்குதுன்ற மாதிரி என்ன பண்ணுங்க? நீங்க பாத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. நீங்க வேலை பார்த்துட்டு வாங்கன்ற மாதிரி அனுப்புறாரு. அப்ப அனுப்புன பிறகு பாருங்க சோரேஸ்வரி, இங்க இருந்து அவங்க என்ன பண்றாங்க? இதான் காதேஸ் பர்னேயா. இங்க திருப்பி இங்க என்ன பண்றாங்கன்னா 12 பேர் உள்ள போயிட்டு இங்கதான் போகணும். இப்படி உள்ள போய் என்ன பண்றாங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க? வேவு பார்க்கறாங்க. சுற்றி திரிந்து அந்த தேசமானது பாலும் தேனும் ஓடுகிற தேசமா இருக்குதா? தேவன் செய்த பிராமிஸ் அடிப்படையில் இருக்குதான்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா அந்த தேசத்தை வந்து அவங்க வேவு பார்க்கறாங்க. தேவன் என்ன சொன்னாரோ அதன்படியே அந்த தேசமானது இருக்குது. விசுவாசிகளா? இப்போ ஆபிரகாம் கொடுத்த அந்த தேசத்துல இப்போ 7 ஜாதிகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்போ 7 ஜாதிகள் நிறைந்த ஒரு ஆட்கள் அங்க இருக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்க? அவங்க உள்ள போயிட்டு மேற்கொண்டு ஜெயித்து அந்த இடத்தை வந்து அவங்க என்ன பண்ணும்? எஸ், சுதந்திரத்துக் கொள்ளும். விசுவாசிகளா? இப்போ அங்க வரைக்கும் வந்தாங்க யாரு? எஸ், இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து இஸ்ரவேல் பிரஜைகள் வந்து அங்க வரைக்கும் வந்தாங்க. இப்ப அங்க வரைக்கும் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க? அங்க வந்து அமர்ந்து என்ன பண்ணாங்கன்னா அங்க கூடாரங்கள் அமைத்து மோசஸ் சொல்றாரு, இப்ப இங்க உள்ள போயிட்டு வாங்க சொல்லிட்டு உள்ள போயிட்டு இப்போ அவங்க உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு வந்த பிறகு அங்க இருக்கிற ஃப்ரூட்ஸை கொண்டு வராங்க. காலேபையும் ஜோசுவா என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற ஜனங்களையும் அங்க இருக்கிற ஆட்களையும் பார்த்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற ஃப்ரூட்ஸை கொண்டு வராங்க. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க,
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைவதற்கு முன்பு பிரயாணம் செய்தனர். இதை புரிந்து கொள்ளுங்கள். அங்குதான் நசரீன்களும் யாத்ரீக பரிசுத்தருமாகிய நீங்களும் விழுந்து போனீர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் காதேஷ் பர்னேயாவை அடைந்தவுடன் வேவுக்காரர்கள் கடந்து சென்று திரும்பி வந்து தேசம் மிகவும் நன்றாய் உள்ளது. வேவுக்காரர்கள் தேசம் மிகவும் நன்றாய் உள்ளது என்று நன்றாய் உள்ளது என்றார். அவர்கள் பலர் அந்த தேசத்தை நாம் கைப்பற்ற முடியாது. ஏனெனில் அந்த பட்டினங்கள் அரைப்பானவைகளாய் இருக்கின்றன. அந்த பட்டணங்கள் அரைப்பானவைகளாய் இருக்கின்றன என்றனர். ஆனால் யோசுவாவும் காலேபும் நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றனர். அவர்கள் ஏற்கனவே கையொப்பமிட்டுள்ள சாசனத்தின் காரணமாக கிருபையின் 2 கிரியைகளை மாத்திரமே விசுவாசித்தனர். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப யோசுவாவும் காலேபும் என்ன பண்றாங்க? அவங்களும் என்ன பண்றாங்க? அவங்களும் ஒரு கோத்திரமா இருக்கிறாங்க. இப்ப 12 பேர் போயிட்டு என்ன பண்ணாங்க? வேவு பார்த்து கொண்டு வரும்போது அங்க இருக்கிற என்னது ஃப்ரூட்ஸை கொண்டு வராங்க. அங்க இருக்கிற ஃப்ரூட்ஸ் என்னது? திராட்சை கொலை வந்து என்ன பண்றாங்கன்னா அது ஒரு நபர் என்ன பண்ண முடியாது, சுமக்க முடியாது. ஒரு நபர் சுமக்க முடியாத ஒரு கொலையை வந்து 2 நபர்கள் என்ன பண்றாங்கன்னா எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து சோதனை சொல்லிய அங்க காதேஸ் பர்னேயாவில் இருக்கிற எல்லா எல்லா சபையோருக்கு முன்பாக வந்து அங்க பார்த்து வந்த எல்லா தேசத்தை பத்தி என்ன பண்றாங்க? அங்க வந்து சொல்றாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அது பாலும் தேனும் ஓடிக்கிற தேசமா இருக்குது. தேவன் ப்ராமிஸ் பண்ண அடிப்படையில நம்ம போய் பார்க்கும்போது அதே மாதிரிதான் அந்த தேசம் இருக்குதுன்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க? சொல்றாங்க. விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, இதுதான் என்னது நதியா இருக்குது. என்னது? டெட் சி. சொன்னா டெட் சி என்ன அர்த்தம்? மரணக்கடல். அப்ப மரணக்கடல் இருந்தா என்ன போகுது? மரணக்கடலில் இருந்தா இந்த ஜோர்டான் நதியானது வெளியே போகுது. அப்ப எதுக்கு ஜோர்டான் நதி எதுக்கு அடையாளமா இருக்குது? ஜோர்டான் வந்து எப்பவுமே மரணத்துக்கு அடையாளமா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப மரணத்தை தாண்டி இப்ப என்ன பண்ணீங்க? அப்ப மரணத்துக்கு பிறகு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவன் பிராமிஸ் தந்த அந்த தேவன் வந்து பிராமிஸ் கொடுத்தாருங்களா, அது வந்து எதுக்கு அடையாளம் இருக்குது? ஜீவன். அப்படி இல்ல, அது நித்திய ஜீவனுக்கு அடையாளமா இருக்குது. இப்ப மரணத்தை தாண்டி போகும்போது என்னவா இருந்தது? நித்திய ஜீவனுக்கு அடையாளமா இருக்குது. இப்ப அவங்க மரணத்தை தாண்டி உள்ள போயிட்டாங்க. என்ன பண்றாங்கன்னா பரிசுத்தாவிக்குள்ள அங்க ஃப்ரூட்ஸை கொண்டு வராங்க இல்லீங்களா? ஃப்ரூட்ஸை கொண்டு வந்து என்ன பண்றாங்கன்னா அங்க சபையோருக்கு முன்பாக வந்து என்ன பண்றாங்க? அந்த தேசத்தை குறித்து என்ன பண்றாங்கன்னா எல்லா காரியங்களையும் சொல்றாங்க. அந்த தேசம் வந்து நமக்கு தேவன் பிராமிஸ் கொடுத்தாரு இல்ல, அது அந்த பிராமிஸ் கொடுத்தாரு இல்லீங்களா, அந்த பிராமிஸின் படியே தேசம் இருக்குதுன்ற மாதிரி என்ன பண்றாங்க? சொல்றாங்க. சொல்லி அந்த ஃப்ரூட்ஸ் வந்து எல்லாம் புசிக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? எல்லாம் புசிக்கிறாங்க. எல்லாமே என்ன டேஸ்ட் பண்றாங்க. இன்னும் அவங்க திராட்சை மட்டும் எடுத்து வரலையா, அவங்க இன்னும் சில ஃப்ரூட்ஸை கொண்டு வந்தாங்களா? அவங்க என்னது இது டேட்ஸ் கூட கொண்டு வந்தாங்களா? அவங்க அது என்ன சொல்ற தமிழ்ல? என்ன டேட்ஸ் கூட கொண்டு வந்து என்ன பண்றாங்கன்னா பேரிச்சை பழம் அதை கூட கொண்டு வந்தாங்களா? அதை கூட என்ன பண்ணாங்கன்னா சபையோட டேஸ்ட் பார்த்தாங்களா? அதுதான் என்ன வருது? அந்த ப்ராமிஸ்ல இருந்தா பரிசுத்தாவிக்கு அடையாளமா இருக்குது. அந்த பரிசுத்தாவிக்கு அடையாளமா இருக்கிற அது ஃப்ரூட்ஸ் வந்து என்ன பண்றாங்க இவங்க? இப்ப சபையோர் வந்து யோசுவாவும் காலேபும் கொண்டு வந்த அந்த திராட்சை கொலையை வந்து புசிக்கிறாங்க, டேஸ்ட் பண்றாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த ஒரு பேரிச்சம்பழத்தை வந்து புசிக்கிறாங்க அவங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு?
இங்க பாருங்க, இப்பொழுது கூடாரம் காதேஸ் பர்னேயாவில் நின்று கொண்டிருக்கிறது. எங்க இருக்கிறாங்க இப்போ? எங்க ஸ்டே எப்படி இருக்காங்க இப்போ அவங்க? காதேஸ் பர்னேயாவில். இப்போ வேவுக்காரர்கள் வந்துட்டாங்க. வேவுக்காரர்கள் வந்து அந்த தேசத்தை சுற்றி திரிந்து அங்க இருக்கிற ஃப்ரூட்ஸை கொண்டு வந்துட்டாங்க. அது பரிசுத்தாவிக்கு அடையாளமா இருக்குது. இதான் ப்ராமிஸ் லேண்ட். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ அங்க இருக்கிற ஃப்ரூட்ஸை கொண்டு வந்துட்டாங்க. பரிசுத்தாவிக்குள்ள இருக்கிற ஃப்ரூட்ஸை கொண்டு வந்துட்டாங்க அவங்க. அந்த ஜனங்கள் அவ்வளவு அருகாமையில் வந்து அந்த தேசத்திலிருந்து கொண்டு அந்த ஜனங்கள் அவ்வளவு அருகாமையில் வந்து அந்த தேசத்திலிருந்து கொண்டு வந்த திராட்சை பழங்களையும் ருசி பார்த்தனர். என்ன பண்ணாங்க அவங்க? திராட்சை பழங்களை ருசி பார்த்தனர். அவர்கள் அந்த திராட்சை பழங்களை தின்றனர். காலேபும் மற்றவர்களும் அங்கு சென்று திராட்சை கொலை கொண்டு வந்த போது இவர்கள் அந்த கொலையிலிருந்து சில பழங்களை பீத்து தின்று, அவை ருசி மிகுந்தவை, ஆனால் நம்மால் முடியாது என்றனர். அவர்கள் தேவனுடைய நல்வார்த்தைகள் ருசி பார்த்தனர். அவங்க என்ன பண்ணாங்க? தேவனுடைய நல் வார்த்தைகள் ருசி பார்த்தாங்க. பரிசுத்தாவியை வந்து என்ன பண்ணாங்க? ருசி பார்த்தனர். அவர்கள் பரிசுத்தாவியை ருசி பார்த்து அதன் நன்மையை கண்டறிந்தனர். அவங்க என்ன பண்ணாங்க? பரிசுத்தாவியை பெற்று அது நன்மையை கூட அவங்க என்ன பண்ணாங்க? கண்டறிந்தனர். அதை ருசி பார்த்திருந்தனர். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை ருசி பார்த்தனர். பார்த்தீர்களா? இருந்த போதிலும் அவர்கள் ஒருவர் கூட வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் கடந்து செல்ல அனுமதிக்கப்படவில்லை. என்ன பண்ணாங்க அவங்க? பரிசுத்தாவி என்றது ப்ராமிஸ் லேண்ட் வந்து பரிசுத்தாவிக்கு அடையாளமா இருக்குது. ஒப்பிடுறார் ப்ராஃபெட். ஆனா அது ஒரு அடையாளம், அது அவ்வளவுதான். ஆனா பரிசுத்தாவிக்குள்ள இருக்கிற ஃப்ரூட்ஸ் வந்து என்ன பண்றாங்க? இப்போ கொண்டு வந்து சபையோர் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா புசிக்கிறாங்க, ருசி பார்க்கறாங்க. அது ரொம்ப ருசி வந்து ரொம்ப மிகுதியா இருக்குதுன்ற மாதிரி என்ன பண்றாங்க? ஆர்ப்பரிக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? பாருங்க, அவர்கள் ஒருவரும் கூட வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் கடந்து செல்ல அனுமதிக்கப்படவில்லை. அவங்க ப்ராமிஸ் லேண்டுக்கு ஒருத்தர் கூட என்ன பண்ணல, போகலன்ற மாதிரி சொல்றாரு. அவர்கள் தங்கள் சொந்த தேசத்திலேயே வனாந்திரத்தில் எழுந்து போயினர். அவங்க வந்த அந்த வனாந்திரத்தில் என்ன பண்ணிட்டாங்க? அழிந்து போனாங்க. அவர்கள் கடந்து உள்ளே பிரவேசிக்கவில்லை. இருப்பினும் அதை ருசி பார்க்கும் அளவுக்கு அவர்கள் போதிய அருகாமையில் வந்தனர். அவங்க உள்ள போக முடியல, ஆனா அவங்க ருசி பார்க்கிற அளவுக்கு கிட்ட வந்தாங்க அவங்க. ஆனால் அதை சுதரித்துக் கொள்ள அவர்களுக்கு போதிய கிருபையும் விசுவாசம் இருக்கவில்லை. அவங்களுக்கு அதை வந்து அந்த தேசத்தை வந்து அவங்க சுதந்திரத்துக் கொள்ள அவர்களுக்கு போதிய கிருபையும் விசுவாசம் இருக்கவில்லை. அதுதான் அது. விசுவாசிக்கிறீங்களா? இப்பொழுது இந்த கடிதம் எழுதின இந்த அருமையான நபர் என்ன சொல்கிறார்? யார் எழுதின இந்த நிருபத்தை? பவுல். அவ்வளவு சொல்றாரு. இப்பொழுது இந்த கடிதம் எழுதின இந்த அருமையான நபர் என்ன சொல்கிறார் என்று கேளுங்கள். நாம் அடுத்த வசனத்தை படிப்போம். ஒரு நிமிடம் கவனிங்கள். பவுலை கவனிங்கள். இப்பொழுது 7ஆம் வசனத்தை படிப்போம். எப்படினில் தன் மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்க்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகுந்ததாயும் சபிக்கப்படுவதற்கு கேதுவாய் இருக்கிறது. சுட்டெரிக்கப்படுவது அதன் முடிவு. இப்போ நிலத்துக்கு ஒப்பிடுறார். இப்போ நிலத்துல எந்த விதம் இருக்குதோ அது என்ன பண்ணுது? அந்த நிலமானது அந்த கனிதை வெளிப்படுத்தும். இப்போ தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகுந்ததாயும் சபிக்கப்படுவதற்கேற்றதாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவது அதன் முடிவு. 2 விஷயங்களை சொல்றாரா? அவன் என்ன சொல்கிறான் என்று பாருங்கள். இப்பொழுது கவனிங்கள். இந்த கேள்வி இங்கு கேட்கப்பட்டது. அதன் பிறகு நாம் முடித்து விடுவோம். இது என்ன அநேக ஆண்டுகளாக தொந்தரவு செய்து வந்தது. அதான் சொல்றாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாரு. ஒரு முறை நான் இந்தியானாவில் உள்ள மிசாவாக்கை நிலத்தில் நடைபெற்ற ஒரு கூட்டத்துக்கு சென்றிருந்தேன். இப்ப என்ன பண்றாரு? அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப வந்து இப்போ இந்த செய்தியில வந்து பகிர்ந்து கொள்றாரு. இப்ப அந்த நிறைய செய்தியில வந்து இந்த மாதிரி இந்த விஷயம் என்ன இருக்காரு தீர்க்கதரிசி ப்ராஃபெட் வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப இதுதான் அவருடைய வாழ்க்கையில வந்து அந்த வசனங்களுக்கு சரியான விடையையும் விளக்கத்தை கொடுத்தது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இதை எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்றாருன்னா சபை யாத்திரையின் பிரச்சனைகளுக்கு என்ன பண்றாரு? ஒப்பிடுறாரு. அப்ப யாத்திரையின் பிரச்சனைகள் வந்து காதேஸ் பர்னேயாங்கிற ஒரு இடத்துக்கு வந்து அங்க கூடாரங்கள் அமைக்கப்பட்டு அங்கிருந்து என்ன பண்றாங்க? வேவ் பார்த்து கொண்டு வந்த பிறகு என்ன பண்றாங்க? 10 பேர் வந்து என்ன பண்றாங்க?
அந்த தேசத்தை துர்வார்த்தை- துர்ச்செய்திகளை வந்து பரப்புறாங்க. ஆமென். ஆமென். துர்ச்செய்திகளை பரப்புறாங்க. ரெண்டு பேர் மட்டும் என்ன பண்றாங்க விசுவாசிக்கிறாங்க. அவங்க பார்த்துட்டு வந்தாங்க இல்லீங்களா? யோசுவாவும் காலேபும் வந்து அந்த தேசத்தையும் அங்க இருக்கிற அன்னிப்பான பட்டணங்களையும் பார்த்துட்டு வந்து அங்க இருக்கிற ஆட்களையும் பார்த்துட்டு வந்தாங்க. அதை மொத்தம் என்ன பண்ணல, அதை பார்த்து அவங்க பிலீவ் பண்ணல. தேவனுடைய ப்ராமிஸ் என்ன பண்ணாங்க, அவங்க வாக்கு தத்தங்களை ப்ராமிஸ் பண்ணாங்க. வாக்கு தத்தங்களை விசுவாசித்தாங்க. அப்போ நீங்க பாக்குற இப்ப அவங்க ரெண்டு பேருமே போய் பார்த்துட்டு வந்தாங்க இல்லீங்களா? அதை என்ன பண்ணலாம், அதை பார்த்ததுனால என்ன பண்ணலாம், பிலீவ் பண்ணல. வாக்கு தத்தத்தை என்ன பண்ணாங்க அவங்க, ஏன்னா வாக்கு தத்தமானது முடிந்து போன ஒரு காரியம். அப்ப அபிரகாமுக்கு தேவன் என்ன பண்ணிட்டாரு, இந்த தேசம் உனக்குதான் மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப தேசம் உனக்குன்ற மாதிரி சொல்லும் போது இவங்க என்ன பண்ணலாம், போயிட்டு ஈஸியா அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம். எஸ், ஈஸியா அவங்க என்ன பண்ணலாம், மேற்கொண்டு அந்த தேசத்தை வந்து அவங்க என்ன பண்ணலாம், எஸ் சுதந்திரத்துக் கொள்ளலாம். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப ஏன் அவங்க பிலீவ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, அவங்க ஸ்டார்டிங்ல யாரா இருக்காங்க, அவங்க அவிசுவாசிகளா கலையா இருக்காங்க. அதனாலதான் கலைகள் என்ன பண்ண முடியாது. கலைகளுக்கு முன்பாக எப்பேற்பட்ட மகத்தான காரியங்கள் தேவன் செய்தாலுமே அது என்ன பண்ண மாட்டேங்குது, விசுவாசிக்க மாட்டேங்குது. அதனால என்ன பண்றாரு, அந்த வடந்திரத்திலேயே அவங்க அழிச்சு போட்டாரு. அந்த வடந்திரத்திலேயே என்ன பண்றாரு, அவங்க பிரேதங்கள் விழும்படி அங்கவே தேவன் என்ன பண்றாரு, அவங்கள காலி பண்ற வரைக்குமே, அவங்க மரிக்கிற வரைக்குமே தேவன் என்ன பண்ணல, எஸ் மறுபடியும் படிக்கிற அவங்க மறுபடியும் பிறகுற அனுபவம் மறுபடியும் பிறந்த நபர்களை வந்து உள்ள கொண்டு போக முடியல. அது வந்து எதுக்கு அடையாளம் இருக்குது, மறுபடியும் பிறகு அனுபவத்துக்கு அடையாளம் இருக்குது. அப்ப யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க உள்ள போகல, அவங்க வயிற்றுல பிறந்தவங்க தான் உள்ள போனாங்க. அப்ப காலேபும் யோசுவா மட்டும் உள்ள போனாங்க. காலேபும் யோசுவா மாத்திரம் உள்ள போனாங்க. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ பரிசுத்தாவி, அந்த ப்ராமிஸ் லேண்ட் பரிசுத்தாவிக்கு அடையாளம் இருக்குது. அது இருக்கிற ஃப்ரூட்ஸ் என்னவா இருக்குது, பரிசுத்தாவின் வரங்களா இருக்குது. அப்போ 9 வரங்கள் நிலப்படுது. சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி தேவன் இருக்காரு, அந்த வரங்களை கொடுத்திருக்கிறாரு. அந்த வரங்களை வந்து அந்த வரமானது சபைக்கு மேல பரிசுத்தா ஊற்றப்படும் போது எல்லாரும் மேல விடும், அவிசுவாசி மேல விடும், விசுவாசி மேலே விடும். அப்ப ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, ரெண்டு பேருமே பெற்றுக்கொண்டு என்ன பண்றாங்கன்னா வரங்களை வெளிப்படுத்துறாங்க. ராஸ்கல் என்ன பண்றாங்க, வரங்களை வந்து வெளிப்படுத்துவாங்க. அந்த வரங்களை வெளிப்படுத்தும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, வரங்களை வெளிப்படுத்தும் போது அந்த வரங்களை வச்சு அவங்கள உண்மையான வித்தா உண்மையான வித்திலையான்ற என்ன பண்ண முடியாது, தீர்மானிக்க முடியாது. அவங்க கனிகளால் தான் தீர்மானிக்க முடியும். அப்ப கனிகள்ன்றது என்ன, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, இச்சையடக்கம், விசுவாசம். விசுவாசம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சையடக்கம், விசுவாசம். இது என்னவா இருக்குது, ஆவின் கனிகளா இருக்குது. அப்ப இந்த ஆவின் கனிகளை வந்து அந்த நபர் மூலமா வெளிப்படணும். அந்த நபர் மூலம், அந்த நபருடைய வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படணும். அந்த வெளிப்படும் போது தான் என்ன பண்ண முடியும், ஓ இவர் நிச்சயமாகவே உண்மையான விசுவாசி என்பதை வந்து விசுவாசிக்கும், உண்மையான விசுவாசி என்று தீர்மானிக்க முடியும். அப்ப அந்த மாதிரி கனிகளை வெளிப்படுத்தாம இருக்கும் போது என்ன பண்ண முடியாது, உண்மையான விசுவாசி என்பதை வந்து தீர்மானிக்க முடியாது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இங்க பாருங்க, அந்த தேசத்தை கைப்பற்ற முடியாது, ஏனெனில் அந்த பட்டணங்கள் அழிப்பானவைகளாய் இருக்கின்றன என்றார். ஆனால் யோசுவும் காலேபும் நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார். அவர்கள் ஏற்கனவே கையொப்பமிட்டுள்ள சாசனத்தின் காரணமாக கிருபையின் 2 கிரிகளை மாத்திரமே விசுவாசித்தனர். நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல். நீதிமானாக்கப்படுதல் என்ன, என்னப்பா நீதிமானாக்கப்படுதல் என்னப்பா, சொல்லுப்பா, என்னப்பா நீதிமானாக்கப்படுறது என்ன? நீதிமானாக்கப்படுதல் என்றால் என்னன்னா, நீங்க தேவனை விசுவாசிக்கும் போது அவர் என்ன பண்றாரு, நீங்க தேவனை விசுவாசிக்கிறீங்க என்பதற்காக அவர் அடையாளத்தை கொடுக்குறாரு இல்லைங்களா, என்னது விருத்த சேதனத்தை. இப்போ நீங்க தேவனை விசுவாசிக்கிறீங்க, அந்த விசுவாசத்தை எப்படி நீங்க வெளிப்படுத்துறீங்க, நான் விசுவாசிக்கிற தேவனன்றதை வந்து எப்படி வெளிப்படுத்துறீங்க, உங்களுடைய கிரியையில என்ன பண்றீங்கன்னா ஞானஸ்தானத்தின் மூலமாக என்ன பண்றீங்க, வெளிப்படுத்துறீங்க. நான் தேவனை விசுவாசிக்கிறேன், நான் என்ன பண்றேன், தேவனை விசுவாசிக்கிறேன். தேவனை அபிரகாம் விசுவாசிக்கும் போது அவர் நீதியாக என்ன பண்றாரு, அதெல்லாம் நீதிமானாக்கப்படுதல். அப்போ என்ன பண்றாரு அவரு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமா, அப்ப விசுவாசிக்கும் போது நமக்காக அடிக்கப்பட்ட
கிருபாதார பலி நமக்காக மனுக்குலத்தை மீட்டுக் கொள்ளும்படி வந்த அந்த சொல்லுங்க மனுக்குலத்தை மீட்டுக் கொள்ளும்படி வந்த அந்த மீட்பின் பொருள் அவர்தான். அவரை நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப விசுவாசிக்கும் போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் என்ன ஆகுது? மன்னிக்கப்படும். நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம என்ன பண்றோம்? இது வரைக்கும் நம்ம பாவம் செஞ்சோம் இல்லைங்களா? விசுவாசிக்கிற வரைக்குமே நம்ம செய்த எல்லா பாவங்களும் ரத்தத்தினால என்ன பண்ணப்படுது? எஸ், கழுவப்பட்டு மேஸ் ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? கழுவப்பட்ட பிறகு அது என்ன ஆகுதுன்னா நீதிமானாக்கப்படுதலுக்கு வருது. நான் சொல்றது புரியுதா? அவரை விசுவாசிக்கிறோம் இல்லையா? நம்ம யாரை விசுவாசிக்கிறோம்? நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அவர்தான். அவர்தான் கிருபாதார பலி, அவர்தான் மீட்பின் பொருள், அவர்தான் மாதிரி என்ன பண்றோம்? தேவன் நமக்கு கொடுத்த அந்த வழியை வந்து ஏற்றுக்கொள்றோம். அந்த பலியோட கூட நம்மளை ஒப்புரவாக்குறோம். அதை விசுவாசிக்கிறோம். அவர்தான் தேவகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்த இனத்தால் மீட்பன்றதை வந்து விசுவாசித்து அவன் நாமத்துல என்ன பண்றோம்? ஞானஸ்நானம் எடுக்கிறோம். அப்ப எடுக்கும்போது தேவனுக்கு என்னவா இருந்தது? நீதியாக இருக்குது இல்லைங்களா? நீதியாக என்ன பண்றார் தேவன்? அப்போ அப்ரகாம் வந்து விசுவாசித்த பிறகு அது நீதியாக என்ன பண்றாரா தேவன்? அப்ப நம்ம என்ன பண்றோம்? அதை விசுவாசிக்கிறோம். அதை விசுவாசிக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்? அந்த விசுவாசத்தை வந்து நான் விசுவாசிக்கிறேன்றத வந்து என்ன பண்றேன்? எஸ், கிரியின் மூலமாக ஒரு கிரியின் மூலமாக என்ன பண்றேன்? எஸ், நான் வந்து ஞானஸ்நானம் எழுதுறேன். அது ஒரு கிரியை. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுக்கு சமம். அப்ப கிரியை இல்லைன்னா விசுவாசம் என்னது? எனக்கு விசுவாசம் இருக்கு விசுவாசம் மாதிரி சொல்லிட்டு நீங்க கிரியை இல்லைன்னா அப்ப விசுவாசம் இருக்குன்றத வந்து நிரூபிக்கிறது என்ன? கிரியை தான். நான் சொல்லு புரியலையா? உனக்கு விசுவாசம் இருக்குதுன்ற மாதிரி எத்தனையுமா சொல்லுது? நீ உன்னுடைய வாயினால் அறிக்கை செய்யறது மாத்திரம் இல்ல. எனக்கு விசுவாசம் இருக்கிறது வந்து அது இல்ல. உனக்கு விசுவாசம் இருக்குதுன்ற மாதிரி உனக்கு விசுவாசம் இருக்குதுன்னா நீ கிரியையில இருந்து என்ன பண்ணும்? செயல்ல அதை காட்டணும். அதை காட்டும் போதுதான் நீ வந்து விசுவாசிக்கிறன்றதை வந்து நான் என்ன பண்ண முடியும்? எஸ், தீர்மானிக்க முடியும். அப்போ நீதிமானாக்கப்படுதல வந்து அது பரிசுத்தமாக்கப்படுதல் என்ன? ரத்தத்தினால கழுவி என்ன பண்றாரு? வார்த்தையில உங்களை என்ன பண்றாரு? பரிசுத்தாவி உங்களை வந்து வழி நடத்துறாரு. ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை வந்து வார்த்தை என்ன பண்ணுது? உங்களை கழுவுது. நீங்க இப்போ ஒரு கண்ணாடியில வந்து நீங்க என்ன பண்றீங்க? முகத்தை பார்த்து கொள்றீங்க. முகத்தை பார்க்கும்போது முகத்தின் மேல இருக்கிற மச்சங்களை பார்த்து என்ன பண்றீங்க? இது வந்து சரியில்லை, இது வந்து என்ன பண்ணுது, இதை வந்து நான் ஏதாச்சும் பண்ணி என்ன பண்ணும் எடுக்கணுன்ற மாதிரி ட்ரை பண்றீங்க. அதே மாதிரி தான் நமக்குள்ள நம்ம இந்த இது வேதகமா இருக்கிற கண்ணாடியில் நம்மளை பார்க்கும்போது நம்ம டெய்லி வந்ததோட கூட படிக்கும்போது தொடர்பு கொள்ளும் போது பைபிள் என்ன பண்ணுது? நம்மளுடைய கரைகள் எல்லாம் உன்னுடைய கேரக்டரை காட்டும், உன் நிறத்தை காட்டும். நீ இப்படிதான் இருக்கிற, இப்படிதான் உன்னுடைய கலர் இருக்குது, உன்னுடைய சுவாபம் பண்ணது இப்படிதான் இருக்கிற நம்ம என்ன பண்ணும்? பைபிள் வந்து வெளிப்படுத்தும். அப்படி என்ன பண்ணலாம்? அந்த வார்த்தையை பார்த்து 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 தேவனுக்கு ஒப்பு கொடுத்து என்ன பண்ணலாம்? எஸ், சொல்லுங்க. உங்களை வந்து உங்க சரிப்படுத்திக் கொள்ளலாம். விசுவாசிக்கிறீங்களா? அவங்க என்ன பண்ண விசுவாசிச்சாங்க. வளர்ந்தரத்துல வந்து தேவனுடைய வார்த்தையின்படி அவங்க என்ன பண்ணாங்கன்னா சரி செய்து கொண்டாங்க. நீதிமானாக்கப்படுதல் பரிசுத்தமாக்கப்படுதல். எனவே அவர்களால் அதுக்கு மேல் முன்னேற முடியவில்லை. கவனியங்கள், அந்த சந்ததி முழுவதுமே வனாந்தரத்தில் அழிந்து போனது. இப்படிதான் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பரிசுத்தாவியை பெறாம நிறைய பேர் வந்து முதலாவது இரண்டாவது பொசிஷனை வந்து பெற்றுக்கொண்டு நிறைய பேர் பரிசுத்தாவியை பெற்றோன்ற மாதிரி உரிமை கோர்றாங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க? உரிமை கோர்றாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணலவங்க 2 பொசிஷனை பெற்றுக்கொண்டு 3வது பொசிஷனை பெற்றுக்கொள்ளும்படி அவங்க முன்னேற முடியல அவங்க கையில. எனவே அவர்களால் அதற்கு மேல் முன்னேற முடியவில்லை. கவனியங்கள், அந்த சந்ததி முழுவதுமே வனாந்தரத்தில் அழிந்து போனது. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் சென்று அது நல்ல தேசம் என்னும் அத்தாட்சி கொண்டு வந்து இருவர், புரிதா சொல்றது? அத்தாட்சி கொண்டு வந்த இருவர் நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். ஏனெனில் அது தேவனுடைய வாக்குத்தத்தமாயுள்ளது. அது தேவனுடைய வாக்குத்தத்தமாயுள்ளது என்றனர். எனவே ஜனங்கள் முன்னேறி சென்று பரிசுத்தாவை பெற்று அந்நிய பாஷை பேசி தேவனுடைய வல்லமையை பெற்று அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்வதற்கு பதிலாக அது அவர்களுடைய பாரம்பரிய போதனைகளை குலைத்து போடும் என்று எண்ணினர். என்ன நேர்ந்தது? அவர்கள் வனாந்தரத்தில் அழிந்து போயினர். அது உண்மை. புரியுதா உங்களுக்கு? சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன பண்றாரு? அந்த யாத்திரின் பிரஜைகளை வந்து அந்த வசனங்கள் ஒப்பிடுறாரு. அப்ப பரிசுத்தாவினுடைய ஃப்ரூட்ஸை வந்து புசித்தவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? எஸ், உள்ள போக மாட்டேங்கிறாங்க. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா எஸ், அவங்க ஸ்டார்டிங்லவே அவங்க கலையா இருக்கிறாங்க. அப்ப கலை வந்து என்ன பண்ண முடியாது?
நல்ல கனிகளை கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது. ஃப்ரூட்ஸை கொடுக்க முடியாது. ஆமென். அப்ப ஃப்ரூட்ஸ் கொடுக்குறது யாரு? நல்ல உண்மையான கோதுமை. உண்மையான கோதுமை தான் என்ன பண்ணுது? ஃப்ரூட்ஸை கொடுக்குது. ஆமென். ஆனா களை என்ன பண்ணாது? கொடுக்காது. அப்ப இவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? உள்ள போக மாட்டேங்க. யாரு இவங்க? இவங்க களை. இவங்க அதனால என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? உள்ள போக மாட்டோம். அப்ப களை எதுக்காக வைக்கப்பட்டிருக்குது? சுட்டரிக்கப்படுவதற்காக. அப்போ இவங்க அழிஞ்சு போனாங்களா? ஆமென். அந்த வனத்திலே என்ன பண்ணாங்க இவங்க? அழிஞ்சு அழிஞ்சு போன வரைக்கும் என்ன பண்ண மாட்டாரு? விட மாட்டோம். உள்ள பிரவேசி. அந்த அவங்களுடைய பிரேதங்கள் வந்து யாரெல்லாம் தேவனை அவிசுவாசித்து அங்க யாரெல்லாம் பிரச்சனை பண்ணாங்களோ அவங்களுடைய பிரேதங்கள் வந்து விழுந்து போகிற வரைக்குமே அவங்க வியாதிப்பட்டு அவங்க வந்து அழிஞ்சு போகிற வரைக்குமே தேவனை பண்ணலாம்ல, உள்ள கொண்டு போகல. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்ப இந்த யாத்திரையும் கூட அப்படிதான். இந்த யாத்திரையும் கூட 3ஆம் யாத்திரையில நிறைய அவிசுவாசிகளும் கூட கலைகளும் கோதுமை மணிகளும் கூட இந்த மெசேஜ்ல இருக்குது. இந்த யாத்திரையில அவங்களும் இருக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாம் தேவன் என்ன பண்ண மாட்டாரு? ராப்சர் கொண்டு போக மாட்டாரு. அந்த ராப்சர் கொண்டு போகாம இந்த மாதிரி என்ன பண்றாரு? இந்த மாதிரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். இந்த மாதிரி பிரசங்கத்தை பிரசங்கித்து மேன் ஹல்லேலூயா விசுவாசிக்கிறீங்களா? என்ன பண்ண அடையாளம் கண்டு கொள்றார். நீங்களே என்ன பண்ணல? இந்த மாதிரி பிரசங்கத்தை கேட்கும்போது நீங்களே அடையாளம் கண்டு கொள்ளலாம். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப பரிசுத்தாவின் வரங்கள் தான் வருது. பரிசுத்தாவின் வரங்கள் தான் என்ன இருக்குது? 9 வரங்களா இருக்குது. 9 வரங்களா இருக்குது. அதே என்ன வருது? இப்ப படிக்கலாம் பாருங்க. கொரிந்தியர் 10ஆம் அதிகாரமா? ஒன்னு கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். அன்றியும் சகோதரரே ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் அஞ்ஞானிகளாக இருந்த போது ஏவப்பட்டபடியே உண்மையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டேன் என்று பரிசுத்த ஆவியினாலே என்று இயேசுவை கர்த்தர் என்று ஒருவரும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு சொல்கிறேன். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவினுடைய அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி? ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்துறுதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ 9 வரங்கள். அப்ப பரிசுத்த ஆவிக்குள்ள அந்த வரங்கள் இருக்குது. வரங்களும் பொசிஷன்ஸ் என்னது? 5-fold ministry. ஆமென். அப்ப இந்த வரங்கள் எல்லாம் செயல்படுத்துறது யாரு? ஒரே ஆவியானவர் தான். புரியுதா உங்களுக்கு? அப்ப ஊழியங்கள்ல கூட வித்தியாசம் இருக்குது, ஆனா ஆவியானவர் ஒருத்தர் தான். புரியுதா உங்களுக்கு? கிரியைகளும் வித்தியாசங்கள் உண்டு. எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. புரியுதா உங்களுக்கு? அப்போ தேவன் வந்து பரிசுத்த ஆவிக்கு அந்த ப்ராமிஸ் லேண்ட் அடையாளம் இருக்குது. அவங்க என்ன பண்ணலாங்க? அந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு அவங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரமையவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவை பெற்றும் அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டாங்க, பரமையவை ருசி பார்த்தாங்களா? பரிசுத்தாவை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலனையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அவங்க என்ன பண்ண முடியாதா? புதுப்பிக்கிறது கூடாத காரியம்.
அவங்க அவ்வளவுதான். அவங்க யாரு? கலையா இருக்காங்க. அவங்கள புதுப்பிக்க முடியாது. அவங்க அழிவு, அவங்களுடைய முடிவு அழிவுதான். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சொல்லி நம்மளுடைய நிலைகள் என்ன? இந்த இந்த முதலாவது யாத்திரின் பிரஜைகளுடைய நிலையை பார்க்கும்போது, அவங்களுடைய மிஸ்டேக்ஸை பார்க்கும் நாம் என்ன செய்யணும்? நம்மளுடைய நாம் எங்க இருக்கிறோம் இப்போ? மூன்றாம் யாத்திரை. அப்படி இல்ல, காதேஸ் பர்னேயால இருக்கிறோம். ஆமென். காதேஸ் பர்னேயால இருந்து இப்போ 10 பேர் என்ன பண்ணிட்டாங்க? 10 பேர் போயிட்டு வேவு பார்த்து கொண்டு வந்து 2 பேர் மட்டும் விசுவாசிக்கிறாங்க. 10 பேர் வந்து துர்ச்செய்தி பரப்புறாங்க. ஆனா நாம என்ன பண்ணோம்? விசுவாசிக்கிறோம். நம்ம யாரா இருக்கிறோம்? யோசுவாவும் காலேபா இருக்கிறோம். நம்ம யோசுவாவும் காலேபா இருக்கிறோம். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? எஸ், அந்த தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறோம். அது முடிஞ்சு போன ஒரு காரியம். ஏற்கனவே ஆபிரகாமுக்கு தேவன் என்ன பண்ணிட்டாரு? எஸ், ப்ராமிஸ் செஞ்சு அந்த ப்ராமிஸ் அடிப்படையில அந்த தேசத்தை கொடுத்தாரு. நம்ம என்ன பண்ணிப்போ நம்ம உள்ள போயிட்டு மேற்கொள்ளணும். யாரை மேற்கொள்ளணும்? அங்க அந்த இடத்தை வந்து ஆக்கிரமிச்சிருக்கிற அந்த ஜாதியர்களையும் அந்த தேசத்தார என்ன பண்ணணும்? எஸ், மேற்கொண்டு அப்ப மேற்கொள்றதா நம்முடைய வேலை. ஆனா அங்க யுத்தம் செய்யறது யாரு? தேவன் தான். இப்ப தேசம் வந்து யாருது? இந்த பூமி வந்து தேவனுடையது. அப்ப தேவன் வந்து இந்த பூமியை வந்து இந்த பூமி சிருஷ்டிப்பு எல்லாமே தேவனுடையது. அப்ப அந்த தேவனுடையதை வந்து தேவன் ஒருவனுக்கு கொடுக்க முடியும், எடுத்துக்கொள்ள முடியும், அதிகாரம் இருக்கு. இப்போ அது ப்ராமிஸ் பண்ணது யாருக்கு? ஆபிரகாமுக்கு. இப்ப ஆபிரகாம் கொடுத்த தேசத்துல வந்து இப்ப அவங்க என்ன பண்றாங்க? அவங்க வாழ்றாங்க. இப்ப அவங்க வாழும்போது அவங்க துரத்துற இல்லீங்களா? அப்ப துரத்துற வேலை யாருது? எஸ், அப்ப தேவன் என்ன பண்றாரு? உங்களை என்ன பண்றாரு? நீங்க போய் நில்லுங்க, போதும், நான் யுத்தம் செய்யறேன். இப்ப இவங்க என்ன பண்றாங்க? இவங்க யாரு? எஸ், காலேப் யோசுவா என்ன பண்றாங்கன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க பயப்படாதீங்க. அந்த வசனம் நம்ம படிச்சோங்களா சிஸ்டர்? போன வாரம் படிச்சோம். நம்ம என்னாகுமோ 13ஆம் அதிகாரம். பாருங்க, அப்பொழுது சபையோர் எல்லாரும் கூக்குரலிட்டு புலவினார்கள். ஜனங்கள் அன்று ராமழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். நம்ம போல வர பார்த்தீங்களா? என்ன பண்றாங்க? அவங்க அவிசுவாசிக்கிறாங்க. ராமழுவது என்ன பண்றாங்க? புலம்பி எழுறாங்களாம். இங்க பாருங்க, அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே, ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையோர் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையோர் அனைவருக்கும் சமாசாரத்தை அறிவித்து தேசத்தின் கடிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேன் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. ஆனால் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனோக்கின் குமாரனையும் கண்டோம். அமலேக்கர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபோசியரும் எமோரியரும் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடலருகேயும் யோர்தான் அணையிலே குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை என்ன பண்ணலாம்? உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார்கள். அப்ப என்ன அவங்களுக்கு? அந்த தேவன் செய்த அந்த ப்ராமிஸ் என்ன அவங்களுக்கு? விசுவாசம் இல்ல. புரியுதா உங்களுக்கு? விசுவாசம் இல்ல. அப்ப அந்த விசுவாசம் இல்லாத போகும்போது தேவன் என்ன பண்ண மாட்டாரு? ஏற்கனவே அவங்களை யாத்திரையில கொண்டு வரும்போது அவங்க அவங்களை கொண்டு வரும்போது அவங்க தேவைகளை வந்து அற்புதமா சந்திக்கிறாரா? அவங்க தண்ணி வேண்டாரு, தண்ணி கொடுத்தாரு. அந்த மாறாவின் தண்ணி மதுரமா மாத்தினாரு இல்லீங்களா? அந்த கசப்பான தண்ணீர்ல என்ன பண்ணாரு? ஒரு மரத்தை அடிச்சு போடும்போது அங்க ஸ்வீட்டா மாறிச்சு. அப்புறமா கறி கொடுத்தாரு. கறி வேணுன்ற மாதிரி முறிவித்தாங்களா?
அவங்க கறி சாப்பிட்டு மூக்குல வாயில வர்ற மாதிரி பண்ணாரு. ஆமென். யாரு? தேவன் பண்ணாரு இல்லீங்களா? அதே மாதிரி தூதர்கள் புசிக்கிற மன்னாவை கொடுத்தார். இந்த மாதிரி அற்புதங்களை செய்து கொண்டு அதிசயங்களை செய்து கொண்டு அவங்க கண்ணுல பாக்குற மாதிரி இல்ல, அவங்களுடைய உடல்ல வந்து அனுபவிக்கிற மாதிரி, இருதயத்துல அனுபவிக்கிற மாதிரி காரியங்கள் தேவன் செய்து கொண்டு வந்தார். அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ யுத்தம் யார் செய்யுது? தேவன் தான் செய்து அவங்களுக்கு அவங்களுடைய பிராணனுக்கு எந்த ஒரு கேடு உண்டாகாதபடிக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். ஆனாலும் என்ன பண்றாங்கன்னா சகோதரி, அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க அந்த இடத்துல வந்து காதேஸ் பர்னேயாவில் அது என்ன இருக்குது? நியாயத்துக்கு சிங்காசனமா இருக்குது. அங்க என்ன அவிசுவாசிக்கிறாங்க. பரிசுத்தாவின் பூர்சை கொண்டு வந்து என்ன பண்றாங்க? விசுவாசிக்காம தேவனுடைய வாக்குத்தத்தை வந்து விசுவாசிக்காம அவங்க அவிசுவாசிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அவங்க போய் பாத்துட்டு வந்தாங்க இல்லைங்களா? அந்த பாத்துட்டு வந்து அந்த ஜனங்கள் வந்து எப்படி இருக்காங்க? ஆனோக்கின் குமாரர்களா இருக்கிறாங்க. யாரா இருக்காங்க அவங்க? அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு இருக்க நம்மால கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கணும் பலவான்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான யோனக்கின் குமாராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளைகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படி இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரப்ப செய்தார்கள். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சா உங்களுக்கு? அவங்க என்ன பண்றாங்க? இந்த மாதிரி துர்ச்செய்தியை பரப்புறாங்க. போன வாரம் பார்த்தோம். அப்போ மோசஸும் தேவன் என்ன பண்றாங்கன்னா பேசுறாங்க. யோசுவாவும் காலேப் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய ஆடைகளை கிழித்து கொண்டு அவங்க முகங்கூப்புற பழி விடுறாங்க. யாரு? இஸ்ரவேல் சபைக்கு முன்பாக போயிட்டு முகங்கூப்புற விழும்போது அப்போ இவருக்கு யாரு கோவம் வருது? இது யோசுவாவுக்கும் காலேபுக்கும் கோவம் வருது. கோவம் தன் துடிகளை கிழிக்கும் போது அவங்களை கல்லா அடிக்கணுன்ற மாதிரி பாக்குறாங்க. கல்லால அடிக்கணுன்ற மாதிரி பார்க்கும்போது அங்க தேவன் இறங்கி வர்றாரு. இறங்கி வந்தா அவங்களுக்கு என்ன பண்றாரு? நியாயத்தில் படிக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். இதெல்லாம் செய்திக்கு அப்படி நம்ம பொறுத்தலாம். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் சொல்றேன். நெக்ஸ்ட் வீக் நான் கொஞ்சம் டீப்பா எடுக்கலான்ற மாதிரி இருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? நல்லா கௌரவமாய் கேளுங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு வந்து செய்தி வந்து தெரிஞ்ச மாதிரி ஆக்ஷன் பண்ணாதீங்க. தெரிஞ்சா கரெக்டா என்ன பண்ணுங்க சொல்லுங்க, இல்லை தெரியல சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? அதனால நான் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நாம என்ன பண்ணக்கூடாது? இந்த மூன்றாவது யாத்திரை பிரச்சனைகள் வந்து அவங்க செய்த மிஸ்டேக்ஸ் நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா முதலாம் யாத்திரையில எப்படி அவங்க காதேஸ் பர்னேயாவில தேவனுடைய சொல்லுங்க நியாயத்தீர்ப்பு சிங்காசனமாக்கிய இடத்துல வந்து நியாயத்தீர்ப்பு அவங்க எப்படி பெற்றுக்கொண்டாங்களோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து நியாயத்தீர்ப்பு பெற்றுக்கொள்ளாத படிக்க நம்ம ராப்சர் ஃபேத் பெற்றுக்கொண்டு நம்ம என்ன பண்ணோம்? ராப்சர்ல போகும். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அதே போல இரண்டாவது யாத்திரையும் கூட என்ன பண்ணாங்க? இரண்டாவது யாத்திரையிலும் கூட தேவனை அவங்க விசுவாசிக்கலாங்க. சரி, தேவனை விசுவாசிக்கும் போது அவங்க மன்னிப்பு இருக்குது. ஆனா பரிசுத்தாவி அதே அந்த ஜனங்கள் மூலமா வெளிப்படும் போது அவங்க விசுவாசிக்கலன்னா மன்னிப்பே இல்லை. அதனாலதான் நியாயத்திற்குள்ளானாங்க. டைட்டஸ் வந்து அவங்களை வந்து எருசலேமை ஆட்கொள்ளும் போது அவங்க என்னது புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அவங்க வந்து அந்த ஒரு கிருபையின் காலமானது கடந்து போன பிறகு அவங்க அவ்வளவு ஒரு உபத்திரத்தை வந்து அவங்க என்ன பண்ணாங்க? அனுபவித்தாங்க. அதனாலதான் சொல்றது அவங்க என்ன பண்ணாங்கன்னா மார்பை அடித்துக்கொண்டு எங்களுக்கு இப்பேற்பட்ட காரியமான்ற மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா பயங்கரமா அழுந்திருப்பாங்க. பயங்கரமா அவங்க வந்து தேவனை என்ன பண்ணிருப்பாங்க? ஜெபித்திருப்பாங்க. தேவன் கிரியை செஞ்சாரா? ஏன்னா அந்த காலம் கடந்து போயிடுச்சு. அதனால்தான் என்ன பண்றாங்கன்னா இந்த ஒரு ராப்சர் ஆன பிறகு ரொம்ப மோசமான காரியங்கள், கொடூரமான காரியங்கள் வந்து இந்த பூமி மேல ஆட்கொள்ளும். அதனால ராப்சருக்காக என்ன பண்ணுங்க? பரிசுத்தாவிகளை ஜெபம் என்ன பண்ணுங்க? நீங்க பேசுற செய்திகளை கிரகித்துக் கொள்ளும் ஆண்டவர்ன்றதுக்காக என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. விசுவாசிகளா? ஜெபித்து நீங்க என்ன பண்ணுங்க? புக்ஸை படிக்கணும். அப்பதான் நீங்க என்ன பண்ண முடியும்? புக்ஸ் படிக்கணும், பைபிள் படிக்கணும், டவுட்ஸ் கேட்கணும், நிறைய விஷயங்கள் நீங்க தேடணும். அப்பதான் நீங்க வந்து செய்தியில வந்து என்ன பண்ண முடியும்? எஸ், ராப்சருக்கு நீங்க ஆயத்தமாக முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. விசுவாசிக்கிற சோரே
அப்ப நம்ம என்ன பண்ண, அப்ப அதே மாதிரி இந்த மூன்றாம் யாத்திரையும் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த எஸ் அந்த தேவன் சொல்றாரு இல்லைங்களா, நீங்க அந்த அறுப்பின் கால அறுக்கிற வரைக்கும் என்ன பண்ணுங்க, அந்த அந்த அறுக்கிற நிலை வரைக்குமே என்ன பண்ண விடுங்க, வளர விடுங்க. வளர விடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இப்போ அந்த காலம் வந்துச்சு, ஆமென். விசுவாசிங்களா? அப்ப தேவன் என்ன பண்றாரு, தேவன் என்ன பண்ண அறுக்கிறதுக்கு தன்னுடைய கூலி ஆட்கள் அனுப்பும்போது சோதனை சோரியே அவன் என்ன பண்றா, தன்னுடைய கோதுமை என்ன பண்றாரு, அறுத்து களஞ்சி சேர்த்துக் கொள்வார். நெக்ஸ்ட் களைகளை வந்து ஒரு பக்கம் சேர்த்து என்ன பண்றாரு, சுட்டரிக்கப்படுவார். அப்போ நம்ம யாரா இருக்கிறோம், கோதுமை மணிகளா இருந்தா நம்ம என்ன பண்றோம், தேவன் நம்மள அறுத்து நம்மள வந்து ஃபர்ஸ்ட் நம்மள களஞ்சியத்துக்கு சேர்த்துக் கொள்வார். அதான் ராப்சர். ராப்சர் ஆன பிறகு தேவன் என்ன பண்றாரு, 7வது எக்காலத்தினால 7வது கோப கலசத்தினால இந்த உலகத்தை அழிப்பார். புரியுதா உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா ராப்சர் காய்த்துமாங்க. புரியுதா உங்களுக்கு? நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிக்கிறேன். இன்னும் நிறைய ரகசியங்களை பேசிருக்கலாம். நான் நார்மலா போன வாரம் கொடுத்த செய்தி தான் கொடுத்துருக்கேன். நான் எல்லாம் புரிஞ்சா உங்களுக்கு செய்தி புரிச்சுங்களா? சரி, நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். சோதனை